ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிடிலே ஒரு மேஜரான முக்கியமான கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறோம். விச் இஸ் சில்வர் புல்லட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். தென் வந்து இதுக்கு என்ன செக்லிஸ்ட், அட் த சேம் டைம் இது எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த செஷன்ல உங்களுக்கு ஸ்னைப்பர் என்ட்ரி குடுக்கும், அதுக்கு நீங்க எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், அந்த இண்டிகேட்டர்ல என்ன செட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரைட். ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஐசிடி சில்வர் புல்லட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சார்ட்ல வந்து உங்களோட டெய்லியோட ஐ அதே மாதிரி அந்த டேயோட லோவை வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த டேயோட ஐ அண்ட் டேயோட லோவை நம்ம ஏன் மார்க் பண்றோம் அப்படின்னா அந்த ஜோன்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஐ லிக்விடிட்டி வந்து இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதை உடைச்சிட்டு மேல போக முடியல. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பையர்ஸ் வந்து பை பண்ண நினைச்சாலும் அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க வென் கம்பேர் டு பையர்ஸ். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே போயிடுது. இஃப் இன் கேஸ் அதுதான் வந்து டேவோட லோ அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். இப்ப டேவோட லோவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேல மார்க்கெட்டை கீழே போக வைக்கல. அதாவது செல்லர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க, பையர்ஸ் வந்து அங்க அதிகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன ரீஜியன் அப்படின்னா ஹை லிக்விடிட்டி இருக்க ரீஜியன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரீஜியனோ ஜோன் ஏதோ ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜில அந்த டேவோட ஹையையும் அந்த டேவோட லோவையும் மார்க் பண்ணணும். இதான் செக்லிஸ்ட் நம்பர் 1. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக்லிஸ்ட் நம்பர் 2. செக்லிஸ்ட் நம்பர் 2ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த லிக்விடிட்டியை ஒரு பாயிண்ட்ல ஸ்வீப் பண்ணும். ஸோ அது என்ன ரீஜியன், அது எந்த டைம் ஃப்ரேம்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹை லிக்விடிட்டி ஜோனை வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வீப் நடக்கும். ஸோ அந்த ஸ்வீப் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸை ட்ராப்ல வர வைக்கிறதுக்கு ஸ்மார்ட் மணி பண்ணக்கூடிய ஒரு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்லாமே, ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னா யாரு? நம்ம தான் ஒரு சின்ன அமௌண்ட்ல டெய்லியுமே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு நார்மலான ட்ரேடர்ஸ். ரைட்டா? பட் ஸ்மார்ட் மணின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸா இருப்பாங்க, இல்ல அப்படின்னா பேங்க்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இதுல இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மார்ட் மணி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அவங்க கிட்ட நமக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம கிட்ட கேபிட்டல் ரொம்ப மினிமலா இருக்கும், அவங்க கிட்ட கேபிட்டல் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸா இருப்பாங்க, விச் மீன்ஸ் தே ஹாவ் சம் டீம் அண்ட் அவங்க கிட்ட இருக்க டேட்டா டூல்ஸ் எல்லாமே நம்மளோட எஃபிஷியண்டா இருக்கும். பட் ஆனா இப்ப நமக்கு வந்து அப்படிலாம் இருக்காது. நம்ம ஒரு 4-5 இண்டிகேட்டர் தான் மேஜரா வந்து நமக்கு தெரியும். அண்ட் எக்ஸாக்டான மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆனா மார்க்கெட்டையே மூவ் பண்றது அவங்க தான். ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்மார்ட் மணி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸா ஒரு ட்ராப்ல வர வைப்பாங்க. அந்த ட்ராப் தான் வந்து இந்த லிக்விடிட்டி ஜோன் ஸ்வீப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னா உங்களோட ஏர்லி, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஹையை ஸ்வீப் பண்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடரா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர். ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த ஐயை உடைச்சிட்டு மேலே போகுது. ஆல்ரைட். அப்போ வந்து நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு யோசிப்போம். பிகாஸ் நம்மளோட தாட் ப்ராசஸ் அப்படிதான் இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதை உடைச்சிட்டு இப்படி மேல போயிருக்கு, அதே மாதிரி இதை உடைச்சிட்டு இது மேல போயிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்டா இருக்கு. கரெக்டா? பட் ஆனா அது மிகப்பெரிய ட்ராப் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க யூஸ்வலா வந்து என்ன பண்ணிடுவீங்க, பைய வந்து போட்டுடுவீங்க. இந்த இடத்துல வந்து எஸ்எல் வந்து வைப்பீங்க. கரெக்டா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு நார்மல் ரீட்டைல் ட்ரேடர் வந்து என்ட்ரி போடுவான். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு ட்ராப்னு சொன்ன. கரெக்டா? ஸோ உங்களோட எல்லா எஸ்எல்லையும் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே போறதுக்காக இந்த ட்ராப் வந்து ஸ்மார்ட் மணி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ மார்க்கெட் கீழே போக போகுது. ஸோ என்ன ஆகும், நீங்க இப்போ வச்சிருந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே செல்லு. ஸோ செல்லை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு இது வந்து 2வது செக்லிஸ்ட் லிக்விடிட்டி ஸ்வீப். கீழே வந்துட்டு 3வது செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் பண்ணும். அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போயிட்டு இங்க வந்திருக்கோம், அடுத்து கீழே இதை உடைச்சிட்டு கீழே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவு நேரம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. ரைட்டா? இப்ப இதை உடைக்கும் போது, இதை உடைச்சு இது கீழே வரும்போது இனிமேட்டு டவுன் ட்ரெண்டா ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்.
நம்மளோட 3வது செக்லிஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் லிக்விடிட்டி ஜோன், 2வது லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்றது, 3வது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். சூப்பர். இப்ப இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததுல, அந்த பாத்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு இடத்துல எஃப்விஜி வந்து இருக்கும். ஸோ எஃப்விஜி அப்டின்னா ஒண்ணும் கிடையாது. ஃபேர் வேல்யூ கேப். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும், தேர்ட் கேண்டிலுக்கும் உள்ள இருக்க கேப்ப தான் வந்து நீங்க மார்க் பண்ணுவீங்க. ஸோ அது பேர் தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் எப்போ வரும் அப்படின்னா, மார்க்கெட்ல எப்பெல்லாம் இம்பேலன்ஸ் இருக்கோ அப்பதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப் வரும். ஏன் இந்த இடத்துல இம்பேலன்ஸ் வந்திருக்கும்? அப்ப அது ஒரு நல்ல கொஸ்டின் இல்ல. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சு அப்படின்னா, இங்க வந்து நிறைய பேர் என்ன போட்டாங்க அப்படின்னா, பை போட்டாங்க. ஸோ பை போட்டவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேகமா கீழே வரும்போது மார்க்கெட்ல கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபோர்த் செக்லிஸ்ட். ஃபோர்த் செக்லிஸ்ட் வந்து நமக்கு எஃப்விஜி. ஒன்ஸ் நீங்க எஃப்விஜியை பார்த்தோன்னே மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் மார்க்கெட் அந்த எஃப்விஜியை ஃபில் பண்றதுக்கு மேல கண்டிப்பா வரும். ஸோ இந்த புல் பேக் அப்ப தான் நமக்கு என்ட்ரி. கரெக்டா? ஸோ இது வந்து என்ட்ரி மாடல். ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மறுபடியும் மேல வந்தோடனே இந்த இடத்துல வந்து நம்ம தாராளமா வந்து என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நீங்க என்ட்ரி போடலாம். இந்த மிட் ஆஃப் தி எஃப்விஜி வரும்போது, மிட் ஆஃப் தி 50% ஆஃப் எஃப்விஜி வரும்போது தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா வந்து செல் வந்து போடலாம். ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னா, உங்களோட எஃப்விஜிக்கு மேல வந்து நீங்க உங்களோட எஸ்எல் வச்சீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி மாடல் மக்களே. ஸோ கண்டிப்பா இந்த ஐசிடி சில்வர் புல்லட் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்லிஸ்ட் நம்பர் 1 லிக்விடிட்டி ஜோனை கண்டுபிடிக்கணும். அதுதான் டேவோட ஹை, டேவோட லோ. ஃபினிஷ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? செக்லிஸ்ட் நம்பர் 2 எப்ப லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகுது? ஒன்னு மேல இருந்து ஸ்வீப் பண்ணிட்டு போலாம், இல்லைன்னா கீழ இருந்து ஸ்வீப் பண்ணிட்டு போலாம். 2வது செக்லிஸ்ட் முடிஞ்சிடுச்சு. 3வது செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எம்எஸ்எஸ், அதாவது உங்களோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ரைட்டா? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வரும்போது அந்த பாத்துல உங்களுக்கு ஒரு எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். அதான் 4வது செக்லிஸ்ட். ரைட்டா? உங்களுக்கு எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிடும். எஃப்விஜி ஃபார்ம் ஆயிட்ட பிறகுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டே நடக்கும். ரைட்டா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகுதான் எஃப்விஜில உங்களுக்கு என்ட்ரி. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கல அப்படின்னா நீங்க வந்து எஃப்விஜில என்ட்ரி வந்து போடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு எஃப்விஜியே இல்ல, ஆனாலும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்குன்னா அப்பவும் நீங்க என்ட்ரி போடக்கூடாது. பிகாஸ் நிறைய பேருக்கு ஒரு என்ன கொஸ்டின் வரும்னா, லிக்விடிட்டி ஜோன் வந்துருச்சுப்பா, ஸ்வீப்பும் பண்ணிடுச்சுப்பா, எஃப்விஜியும் வந்துருச்சு, ஆனா என்கிட்ட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மட்டும் இல்ல, அந்த டேல எனக்கு வந்து என்னோட சார்ட்ல இல்ல அப்படின்னா என்ட்ரி போடலாமான்னா போடக்கூடாது. இன்னொரு சினாரியோ, எனக்கு லிக்விடிட்டி ஜோன் இருக்கு, ஸ்வீப் பண்ணிருது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கு, ஆனா இந்த பாத்துல உங்களுக்கு எஃப்விஜி வரல அப்படின்னா அப்ப என்ட்ரி போடலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அப்பவும் என்ட்ரி போடக்கூடாது. ரைட்டா? ஸோ எப்போ இந்த 4மே உங்களுக்கு செக்லிஸ்ட்ல மார்க் ஆகுதோ அப்பதான் நீங்க வந்து என்ட்ரி வந்து போடணும். ஸோ இப்படிதான் வந்து இந்த ஐசிடி சில்வர் புல்லட் வந்து ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது வந்து 70 to 85% வந்து உண்மையாவே இது ஒர்க் ஆகுது. நான் பேக் டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டேன். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளோட சார்ட்ல எந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணணும், எந்த செஷன்ல யூஸ் பண்ணணும், எப்படி என்ட்ரி மாடலை நம்ம சார்ட்ல ரியல் டைம்ல எக்ஸிக்யூட் பண்றத பார்த்துடலாம் வாங்க. ஸோ நான் எடுத்திருக்கக்கூடிய கரன்சி பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி வந்து எடுத்திருக்கேன். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செஷனை வந்து செட் பண்ணணும். ஸோ செஷன் செட் பண்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்மளோட டைம் ஜோன், நீங்க எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் ஐஎஸ்டி டைம் ஜோனுக்கு வந்துருங்க. அதாவது யூடிசி பிளஸ் 5:30 அப்படின்றது தான் நம்மளோட டைம் ஜோன். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, யூடிசி பிளஸ் 5:30 கொல்கட்டா, இந்த டைம் ஜோனுக்கு வந்துருங்க. இது வந்து இந்தியன் டைம் ஜோன். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து வேற துபாயிலயோ, ஸ்ரீலங்காலயோ, இல்ல வந்து யூகேலயோ இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட டைம் ஜோனுக்கு ஏத்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்ல பெட்டர் அப்படின்னா உங்களோட சார்ட்ல வந்து நம்மளோட இந்தியன் டைமை மாத்திருங்க. ஸோ ரைட்டா? ஸோ நான் எதை சொல்வேன் அப்படின்னா உங்களோட சார்ட்ல இந்தியன் டைமை மாத்துறது தான் வந்து ரொம்பவே ஈஸி. ரைட்டா? சூப்பர். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டைம் ஜோனை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, இந்தியன் டைம் ஜோனுக்கு வந்தாச்சு. ரைட்? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒன்லி ஆன் நியூயார்க் செஷன். ஸோ நியூயார்க் செஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம கிட்ட ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா செஷன் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு செட்டப் எப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டு செஷன் சார்ட் அப்படின்ற மாதிரி போட்டிங்க அப்படின்னா
செஷன்ஸ் ஆன் சார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வரும். ஸோ இந்த இண்டிகேட்டர் தான். ஸோ அத வந்து ஆட் டூ ஃபேவரைட்ஸ் குடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களால ஃபியூச்சர்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சூப்பரா? ஓகே. இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இண்டிகேட்டர் பார்த்தோனே உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னென்னமோ 4 கலர் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இண்டிகேட்டர்ல இருக்க செட்டிங்ஸ சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது பெர்ஃபெக்ட்டா நியூயார்க் செஷன்ல மட்டும் தான் வொர்க் ஆகும். கரெக்ட்டா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லண்டன் செஷன், டோக்கியோ செஷன் இது 2த்தையும் தூக்கி விட்டுருங்க. இவன் 2 பேரும் நமக்கு தேவையே கிடையாது. ரைட்டா? ஓகே. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல எந்த டைம் இருந்தாலும், நியூயார்க் செஷன்னு இருக்குல்ல, நியூயார்க் செஷன்ல எந்த டைம் உங்களுக்கு இருந்தாலும், நமக்கு எப்ப வந்து நியூயார்க் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அவங்களோட 9:30 ரைட்டா? ஸோ அவங்களோட 9:30 தான் நமக்கு நம்மளோட நியூயார்க் செஷன் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ அவங்களோட 9:30க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அத சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஓகே. 9:30யோட அவங்களோட டைமு. இது வந்து 17 இருக்கட்டும். ஸோ இது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் டைம் ஜோன் மாறிடுச்சுன்னா, உங்களுக்கு என்ட்ரி மாடல் தப்பாயிடும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், நியூயார்க் செஷன் போயிடுங்க. இந்த இடத்துல 9:38ன்னு இருக்கும். அது 9:30 மாத்திடுங்க. இந்த இடத்துல 17 அப்படின்றே வச்சுக்கோங்க. இத வந்து ஓகே குடுத்துருங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த கலர் செட் ஆகல அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க வந்து ஸ்டைல்ல போயிட்டு இந்த கலர் இருக்கு பாருங்க, பேக்கிரவுண்ட் கலர்ன்னு இருக்கா? ஸோ அத வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அத கொஞ்சம் பிரைட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நியூயார்க் செஷன் வந்து நோட் பண்ணிட்டோம். ஸோ நியூயார்க் செஷன் நோட் பண்ணியாச்சு. எக்ஸாக்ட்டா நமக்கு எத்தன மணிக்கு வரும் அப்படின்னா, 8 மணிக்கு. அதாவது நம்மளோட நைட் 8 மணி. நான் இந்தியன் டைம்ல சொல்றேன். ஸோ நீங்க எந்தெந்த ரீஜியன்ல இருக்கீங்களோ, உங்களுக்கும் வந்து அந்த டைம்ல நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 8 மணி. இந்தியால 8 மணிக்கு இருக்கும்போது, உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்த செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்ப என்ன பண்ணியாச்சு? நம்ம நியூயார்க் செஷன் வந்து செட் பண்ணியாச்சு. அண்ட் இது முக்கியமா எந்த டைம் ஃப்ரேம்ல வொர்க் ஆகும் அப்படின்னா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ 5 மினிட்ஸ்ல தான் வந்து இது பெர்ஃபெக்ட்டா வந்து வொர்க் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட சார்ட்ட 5 மினிட்ஸ்க்கு மாத்திருங்க. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சார்ட்ல செட்டிங்ஸ் போயிட்டு, இந்த இடத்துல வந்து செஷன் பிரேக்ஸ் அப்படின்னு இருக்கா? ஸோ இத வந்து நீங்க உங்களுக்கு டிசேபிளா இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கணும், எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இத வந்து உங்களுக்கு கலரு அண்ட் தென் இந்த மாரி என்னென்ன வேணுமோ எல்லா சேஞ்சஸுமே பண்ணிக்கோங்க. நான் யூசுவலா ப்ளூ கலர்ல வச்சுப்பேன். நீங்களும் அந்த கலர்லயே வச்சுக்கிட்டாலும் பெட்டர் தான். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, செஷன் பிரேக்க வச்சு தான் நீங்க வந்து டேவோட லோ அண்ட் ஹைய வந்து மார்க் பண்றதுக்காக. ரைட்டா? ஸோ உங்களுக்கு அந்தந்த செஷன் முடியும்போது ஒரு பிரேக் மாதிரி கோடு மாரி காமிக்கும். நான் அத காமிக்கிறேன். எப்படி காமிக்கும்னு சொல்லிட்டு. கூல். ஸோ நீங்க அத செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னும் நடந்துட்டு இருக்கனால உங்களுக்கு வரல. இதே ப்ரீவியஸ் டே போவுமே. இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க. இதான் வந்து செஷன் பிரேக். ஸோ இந்த செஷன் பிரேக்காக தான் இப்ப நம்ம வந்து செட்டிங் பண்ணோம். சோ ஃபார் நம்ம என்ன பார்த்தோம்? டைம் ஜோன் பார்த்தாச்சு. டைம் ஃப்ரேம் அதாவது 5 மினிட்ஸ் சார்ட் பார்த்தாச்சு. எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போறோம், செஷன் ஆன் சார்ட்ஸ், அதோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்தாச்சு. அண்ட் உங்களோட ஈவென்ட் டிவிஷனையும் பார்த்தாச்சு. ரைட்டா? ஸோ இப்போ வந்து இது எப்படி நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல வந்து வொர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ இப்போ இந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டேவோட ஹையையும் டேவோட லோ அதாவது லிக்விடிட்டி ஜோனை வந்து மார்க் பண்ணணும். நான் ஏன் இந்த ஈவென்ட் பிரேக் வந்து முன்னாடியே வைக்கணும்னு சொன்னேன்னா, இந்த இடத்துக்கு அப்புறத்துல இருந்து இருக்க ஹையையும் இந்த இடத்துக்கு அப்புறத்துல இருக்க லோவையும் மார்க் பண்றதுக்காக தான். ஸோ இதான் வந்து அந்த ஈவென்ட் பிரேக். டில் நீங்க எது வரையும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட இண்டிகேட்டர் ஸ்டார்ட் ஆகுற வரையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தோனே தெரியுது. இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து டேவோட ஹை. கரெக்ட்டா? இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு டேவோட ஹை. ஸோ நீங்க அத என்ன பண்ணிருங்க அப்படின்னா, டே ஐ அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருங்க. ஆக்சுவலா இது வந்து என்னது அப்படின்னா, உங்களோட லிக்விடிட்டி ஜோன். ஓகேவா? இது கொஞ்சம் போல்டு இதெல்லாமே கொஞ்சம் தெளிவா நீங்க வச்சுக்கோங்க. ஆல்ரைட். ஸோ இது வந்து டேவோட ஹை. நெக்ஸ்ட் டேவோட லோ. டேவோட லோ எங்க இருக்கு? எக்ஸாக்ட்டா வந்து இந்த இடத்துல தான் வந்து நமக்கு டேவோட லோ இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்ப அத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, டே லோ அப்படின்ற மாரி எழுதிக்கோங்க. அதே மாரி இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த செட்டப்ஸ் எல்லாமே வச்சாச்சு. ஓகே குடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட செக்லிஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. என்னது? டேவோட ஹையையும் டேவோட லோவையும் மார்க் பண்ணியாச்சு. இதுதான் வந்து லிக்விடிட்டி ஜோன். ரைட். நெக்ஸ்ட் நம்மளோட செக்லிஸ்ட்ல என்னன்னா, நம்மளோட செஷன் அதாவது நம்மளோட 8 மணி. நமக்கு 8 மணி இந்த இடத்துல. ஸோ நம்மளோட செஷன் ஸ்டார்ட் ஆகுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ட்ரி. ஸோ நம்ம இதுவரையும் என்ட்ரியே எடுக்க போறதில்ல. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போறோம். ரைட்டா? ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, வெயிட் பண்ண போறீங்க. எப்ப அப்படின்னா, நம்மளோட இண்டிகேட்டர் கிட்ட வர வரையும் நீங்க வெயிட் பண்ண போறீங்க. சூப்பர். இப்ப என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணியாச்சு. எந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லோவ மார்க்கெட் என்ன பண்ணுது? ஸ்வீப் பண்ணுது. ஸோ அப்ப வந்து மார்க்கெட் எக்ஸாக்ட்டா நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் எப்படி இருந்துச்சு? இப்படி போயிட்டு, கீழ வந்து, இப்படி வந்துட்டு, கீழ வந்துட்டு, மேல மார்க்கெட் ஃபுல்லா போயிருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல இருந்து
இப்படி ஒரு டவுனு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இப்படி வந்துட்டு, இப்படி வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட் நான் ரவுண்ட் பண்ணி கூட உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன். இந்த பாயிண்ட் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் ஆயிருக்கு. நீங்க ஸ்வீப் ஆன உடனே வந்து அத என்ன பண்ணிறக்கூடாது, ஓகே ஸ்வீப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா, மேபி மார்க்கெட் வந்து அப்படியே கூட கன்டின்யூ ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ ரைட்டா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருக்கணும். அடுத்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். ரைட்டா? சூப்பர். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் லிக்விடிட்டி ஜோன் மார்க் பண்ணியாச்சு. 2வது செக்லிஸ்ட் ஸ்வீப்பும் நடந்துருச்சு. இது 2மே வந்து வேலிடேட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்பளோட ஃபேர் வேல்யூ கேப். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து குடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இத வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூ குட் மார்க் இட் அஸ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. எஃப்விஜி. சூப்பரா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சு. நம்மளோட செக்லிஸ்ட் படியே எல்லாமே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இந்த இடத்துல இவ்வளோ நேரம் பாருங்க. இப்படி கீழ போகும் அப்படின்னு நெனச்சு இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓகேப்பா இது ஷிஃப்ட் ஆயி இந்த வந்துருச்சு. நான் வந்து என்ன பண்ண போறேன், இனிமேட்டு மார்க்கெட் வந்து கீழ தான் போக போகுதுன்னு என்ட்ரி போட்டாங்க. ரைட்டா? ஸோ இப்படி வந்து என்ட்ரி போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அப்ப இந்த இடத்துல என்ட்ரி போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எஸ்எல் வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல எஸ்எல் வைப்பாங்க. இங்க வந்து என்ட்ரி. ரைட்டா? ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ரீட்டெயில் ட்ரேடுக்கான ட்ராப். யார் பண்ணது? ஸ்மார்ட் மணி பண்ண ட்ராப். கரெக்ட்டா? ஸோ அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஏன் இவ்ளோ பெரிய மூவ் அப்படின்னு யோசிக்கும்போது, இங்க போட்டிருந்தாங்கல்ல எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் எடுத்தனால தான் இவ்ளோ வேகமா மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பெருசா மூவ் ஆகும்போது அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா, இம்பேலன்ஸ். மார்க்கெட் இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட எஃப்விஜி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஃப்விஜி. ரைட்டா? பெர்ஃபெக்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு எஃப்விஜி வந்துருச்சு. சூப்பர். நம்மளோட செக்லிஸ்ட் படி எல்லாமே வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் நடந்திருக்கு. கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இதுலருந்து இதுவரையும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ரைட்டா? இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்ல வந்து என்ன ஆச்சிருக்கு? ஸ்ட்ரக்சர் வந்து இவ்வளோ நேரம் ஒரு மாரி வந்துட்டு இருந்தது. இனிமேட்டு உங்களுக்கு ஷிஃப்ட் குடுத்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லலாம். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இத ஏன் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ன்னு சொல்றோம்னா, இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து இப்படி வந்துட்டு, ஓகே. இத வந்து இதான் லோ. அதுக்கப்புறம் மேல போயிட்டு மறுபடியும் இதான் லோ. ஸோ இதுவரையும் மார்க்கெட் வந்து என்னாச்சுன்னா, டவுன் ட்ரெண்டா இருந்தது. இதுக்கு மேல இது அப் ட்ரெண்டா ஆகணும் அப்படின்னா, இத உடைச்சுட்டு மேல போனா தான் அப் ட்ரெண்ட். கரெக்ட்டா? ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நமக்கு நடந்திருக்கு. சூப்பர். ஸோ நம்மளோட செக்லிஸ்ட்ல வந்து இந்த ஜோன நம்ம மார்க் பண்ணியாச்சு. லிக்விடிட்டி ஸ்வீப்ப பார்த்தாச்சு. ஃபேர் வேல்யூ பார்த்தாச்சு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் நடந்துருச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம். என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து எப்போ நம்மளோட எஃப்விஜி கிட்ட வருதோ, அப்போ உங்களுக்கு என்ட்ரி. ரைட்டா? ஸோ எஃப்விஜி கிட்ட வரும்போது 50% ஆஃப் எஃப்விஜி வந்துருச்சு அப்படின்னாலே தாராளமா நீங்க வந்து என்ட்ரி போடலாம். நீங்க 50% ஆஃப் எஃப்விஜி வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப்ல என்ன பண்ணுங்க? இந்த மாரி டிரா பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபிப் எடுத்து ஆனா ஃபிப்ல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில வொர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஃபிப் செட்டிங்ஸ வந்து நீங்க மாத்தணும். என்ன அப்படின்னா, இந்த 0.3 தேவை கிடையாது. 0.6 தேவை கிடையாது. 0.7ம் தேவை கிடையாது. இது மட்டுமே இருந்தாலே போதும். ஸோ இத வந்து கொஞ்சம் நீங்க வேற கலர் வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த எஃப்விஜியோட 50% கிட்ட வரும்போது, தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்? என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இந்த இடத்துல வி வில் பி டேக்கிங் லாங் பொசிஷன். ஸோ இதுக்கப்புறமே நீங்க வந்து என்ட்ரி போட்டா கூட தாராளமா யூ குட் ஏபிள் டூ கெட் அப் டூ 2.6 ரேஷியோ. ரைட்டா? அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நீங்க எஸ்எல் வந்து எஃப்விஜி கிட்ட வைக்கலாம். பட் ஆனா எஃப்விஜி கிட்ட வைக்கிறது டக்குன்னு எஸ்எல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்வீப் நடந்ததோ அந்த இடத்துல வந்து சேஃபர் சைடுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்வீப் கரெக்ட்டா இந்த இடத்துல நடந்திருக்கு. நீங்க அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இப்படிதான் மக்களே ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து அனலைஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா இந்த சில்வர் புல்லட் ஸ்ட்ராட்டஜி வந்து வொர்க் ஆகும். ரைட்டா? ஸோ சூப்பர். எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பரா இருக்குல்ல? நெக்ஸ்ட் டே
இதுக்கு முன்னாடி டே வந்து பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கண்டிப்பா கிடைச்சிருக்கு. ஆல்ரைட். சூப்பர். ஸோ இங்க பாருங்க. இதுதான் வந்து நம்மளோட செக்லிஸ்ட்டுக்கு வருவோம். ஸோ செக்லிஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவோம்? ஈவென்ட் பிரேக் அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா, நம்மளோட டேவோட ஐ. ஓகே. இந்த இடத்துல டேவோட ஐ. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அத வந்து டே ஹை அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன். சூப்பரா மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த டேவோட லோ பிஃபோர் தி நியூயார்க் செஷன். இந்த நியூயார்க் செஷனுக்கு முன்னாடி எது லோ பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அப்ப வந்து லோ. ஏன்னா இவ்வளோ நேரம் மார்க்கெட் கீழே வந்துட்டு இருந்தது ரைட்டா. ஸோ செஷனுக்கு முன்னாடி இருக்க லோ தான் லோ. கரெக்டா. ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இவனை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, டெய்லி டேவோட லோ அண்ட் இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன் ரைட்டா. ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன். சூப்பர். இதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி லிக்விடிட்டி ஜோன் வந்து மார்க் பண்ணிடுவோம். நியூயார்க் செஷன் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். நியூயார்க் செஷன் எக்ஸாக்டா நமக்கு இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. நியூயார்க் செஷன் வந்த பிறகு ஒன்று மார்க்கெட் என்ன பண்ணலாம், நம்மளோட ஹையை ஸ்வீப் பண்ணலாம், இல்லைன்னா லோவை ஸ்வீப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு லோவை வந்து எக்ஸாக்டாக ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்வீப் வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து என்னது, லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த லோவை உடச்சி கீழே போகும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட மனசு எப்படி யோசிக்கும் அப்படின்னா, ஓகேப்பா இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, ஒரு ஷார்ட்டை போட்டுடுவான். ஷார்ட்டை போட்டுட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல அவன் ஒரு எஸ்எல் வந்து வச்சிருப்பான். பர்ஃபெக்டா. ஸோ எஸ்எல் வந்து வச்சுட்டு என்ன இருக்கும், மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் மூவ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இம்பேலன்ஸ் மூவ். ஸோ இந்த இம்பேலன்ஸ் மூவ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட எஃபிஜியை வந்து மார்க் பண்ணணும். இது வந்து ரொம்பவே சின்ன எஃபிஜி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குட்டியான எஃபிஜி. எக்ஸாக்டா சொல்லணும்னா இது ஒரு குட்டி எஃபிஜி தான். ஸோ நீங்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகல அப்படின்னா நீங்க அந்த என்ட்ரி வந்து எடுக்காதீங்க ரைட்டா. ஒரு சின்ன ரொம்பவே குட்டியான எஃப்ஏஜி தான் இவன். பட் ஆனால் இதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னொரு எஃப்ஏஜியுமே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த எஃப்ஏஜியும் மார்க் பண்ணிக்கோங்க ரைட்டா. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல எஃப்விஜி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு தெரியாது எந்த எஃப்விஜியை மார்க்கெட் வந்து எடுக்க போகுது அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. மேபி இதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேலேயும் போகலாம், இல்லைனா இதுவரையும் வந்துட்டு மேலேயும் போகலாம் ரைட்டா. ஸோ நீங்கள் இருக்கிற எஃப்விஜியை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டே ஹை டே லோ மார்க் பண்ணியாச்சு, ஸ்வீப் பண்ணியாச்சு, எஃப்விஜியும் மார்க் பண்ணியாச்சு. எஃப்விஜி மார்க்கெட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதான்றதை பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் கீழே வந்துட்டு மேலே போகுது, மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. அப்புறமா என்ன இருக்குன்னா இந்த இடத்துல பர்ஃபெக்டாக இந்த இடத்துல வந்து கீழே வந்துட்டு மேலே, இந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இவ்வளோ நேரம் மார்க்கெட் இப்படி இருந்தது, பட் ஆனால் இந்த பொசிஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட செக்லிஸ்ட் படி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நமக்கு டிக் ஆகிடுச்சு. நம்ம என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஃப்விஜி கிட்ட வரும்போது ஒன்று என்ட்ரி எடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த எஃப்விஜியை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு என்ட்ரி போடுங்க. இந்த மாதிரி சினாரியோஸில் ரொம்ப குட்டியான எஃப்விஜிலாம் இருக்கிற இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் வந்து லாங் வந்து போடலாம். ஸோ நமக்கு இந்த எஃப்விஜியை தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ பெருசாக கூட போடணும்லாம் பாயிண்டே கிடையாது. நீங்கள் 1:2 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பெட்டர் சேஃபர் சைடுக்கு ஸ்வீப்போட லோவை வந்து தாராளமாக வச்சுக்கோங்க மக்களே. ஸோ உங்களுக்கு 1:3 பர்ஃபெக்டான ஸ்னைப்பர் என்ட்ரி ரைட்டா. ஸோ இப்படி தான் வந்து இந்த சில்வர் புல்லட் ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நான் இவ்வளோ நேரம் எல்லாமே லோவை தான் ஸ்வீப் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன். சரி, ஹையை ஸ்வீப் பண்ணுற மாதிரி நமக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது வந்து நம்ம யூஎஸ்டி கெனடியனில் இருக்கும் 5 மினிட் சார்ட்டு. இதுதான் நம்மளோட நியூயார்க் செஷனோட இண்டிகேட்டர். அதே மாதிரி ஈவெண்ட் பிரேக் ஆகிருக்க டே. சூப்பரா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி we need to மார்க் நம்மளோட டேவோட ஐ. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு டேவோட ஹை, நம்மளோட டேவோட லோ. இதான் வந்து நமக்கு டேவோட லோ ரைட்டா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டே லோ இதான் வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன். அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டே ஹை, இதுதான் வந்து நமக்கு
லிக்விடிட்டி ஜோன். ரைட்டா? சூப்பர். நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நியூயார்க் செஷனுக்காக வெயிட் பண்றோம். ஸோ நியூயார்க் செஷனுமே வந்து ஓப்பன் ஆயிருச்சு நம்மளோட 8 மணிக்கு. விச் மீன்ஸ் அதுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் ஆயிருக்கும். பட் நமக்கு பீக் ஹார்ஸ்ல வந்து 8 மணி. ரைட்டா? ஸோ 8 மணிக்கு நம்ம ஓப்பன் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த பாயிண்ட்ல நமக்கு ஹை இல்லனா லோவ ஸ்வீப் பண்ணலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஹைய வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ரைட்டா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எடுத்து இப்படி ஒரு மார்க்க போட்டு வச்சுருங்க. இந்த இடத்துல வந்து ஸ்வீப் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மார்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? மார்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எஃபிஜி வந்து மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா, இதுக்கு மேல மார்க்கெட் மேல போகும்னு நெனச்சிருப்பான். ஓகேவா? நம்ம பசங்க வந்து இதுக்கு மேல வந்து மார்க்கெட் மேல தான்டா போகும் அப்படின்னு நெனச்சுட்டு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, லாங் போட்டிருப்பான். இந்த இடத்துல லாங் போட்டிருப்பான். ரைட்டா? அவனோட எஸ்எல் வந்து இங்க வச்சிருக்கலாம். இங்க வச்சிருக்கலாம், இங்க வச்சிருக்கலாம், இங்க வச்சிருக்கலாம். எங்க வேணா வச்சிருக்கலாம். ரைட்டா? ஸோ ஒரு சில பேர் வந்து இங்க கூட வச்சிருக்கலாம். பிகாஸ் அதான் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த லாங் மூவ். ஸோ ஒரு சில பேர் இங்க கூட லாங் வச்சிருக்கலாம். எஸ்எல் வச்சிருக்கலாம். ரைட்டா? ஸோ இங்கேயே வச்சிருக்கீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேல போகல. அப்ப இந்த எஸ்எல் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக தான் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ ஸ்மார்ட் மணி ஒரு ட்ராப்ல விழறதுக்காக இப்படி ஒரு பாயிண்ட் ட்ராப்ப வந்து குடுத்துட்டான். ஸோ அது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் வந்து மேல போக போகுதுன்னு நெனச்சு என்ட்ரிய போட்டு எஸ்எல் அடிச்சு உட்கார்ந்துட்டு இருப்போம். பட் இந்த இடத்துல ஸ்மார்ட் மணியா கன்சிடர் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட எஸ்எல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மூவ் வந்து உங்களுக்கு குடுத்திருக்கு. இதனால இந்த பெரிய மூவ்னால மார்க்கெட்ல ஒரு இம்பேலன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இம்பேலன்ஸ்னா வேற யாருமே கிடையாது. நம்பளோட எஃப்விஜி. ரைட்டா? ஸோ இவன் தான் வந்து நம்மளோட எஃப்விஜி. ஸோ ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு எஃப்விஜி வந்துருச்சு. ஸோ இவன வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா, எஃப்விஜி அப்படின்னு சொல்லிட்டு இவன மார்க் பண்ணிருங்க. சூப்பரா? ஸோ நம்ம எஃப்விஜி வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கான்றத பார்த்துருவோமா? சூப்பர். இந்த இடத்துல வந்து நம்மளோட ட்ரெண்ட வந்து டிரா பண்ணுவோம். ஸோ மேல போயிருக்கு, கீழ வந்திருக்கு, மேல, கீழ, மேல, கீழ வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் மேல போயிட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டு மறுபடியும் மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு இப்படி போயிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ரைட்டா? ஸோ எப்ப வந்து உங்களுக்கு இத உடைச்சிட்டு கீழ போகுதோ, அப்பவே உங்களுக்கு மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்ட்டான நெறைய இன்னும் எஸ்எல் இருக்கனால மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழ போயிருக்கு. ஸோ நீங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தான் நடந்திருக்கு. ஸோ 2 இடத்துலயுமே வந்து நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் இதுலருந்து இதுவும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தான். அதே மாரி இதுலருந்து இதுவும் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தான். நீங்க வெயிட் பண்ணணும். உடனே வந்து என்ட்ரிலாம் போட்ற மாட்டோம். பிகாஸ் நமக்கு ரிவர்ஸ்ல வந்து எஃப்விஜி ஃபில் பண்ணும்போது தான் என்ட்ரி. பட் டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்கிறது பெஸ்ட் தான். ஸோ அப்ப இது என்னது அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். சூப்பரா. ஸோ நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் வந்து நடந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகணும் அப்படின்னா, எப்ப வந்து நம்மளோட எஃப்விஜி 50% ரீச் பண்ணுது. நம்மளோட ஃபிப் எடுத்துக்கோங்க. ஃபிப் எடுத்துட்டு 50க்கு மேல சூப்பர். எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா 50 கிட்ட நமக்கு ஒரு ரிவர்ஸ். ஸோ 50 கிட்ட நமக்கு ஒரு ரிவர்ஸ். தாராளமா என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஷார்ட்ட போடலாம். ஷார்ட் 1:2 வரையும் நீங்க வெயிட் பண்ணலாம். ஆல்வேஸ் வந்து இந்த லோக்கு கீழ வச்சுக்கோங்க. எப்போதுமே வந்து இந்த லோ இருக்குல்ல, அதுக்கு கீழ வந்து நீங்க டார்கெட் வந்து வச்சுக்கலாம். அண்ட் எஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு இம்பல்சிவான மூவா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? ஏன்னா நம்ம ஸ்வீப் பண்ண இடத்துல வச்சீங்க அப்படின்னா, எஸ்எல் வந்து ரொம்ப பெருசா போயிடும். ஸோ நீங்க வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு அந்த கேண்டில் கிட்ட வந்து எஸ்எல் வந்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா ஸ்னைப்பர் என்ட்ரி 1:2 ரேஷியோல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேண்டில் ரேஞ்ச் தியரி, அதாவது சிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து காமனா வந்து சிஆர்டி, கேண்டில் ரேஞ்ச் ட்ரேடிங் இல்லன்னா கேண்டில் ரேஞ்ச் தியரி மாடல் இந்த மாரி நெறைய நேம்ஸ்ல வந்து இது ஆக்சுவலா சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல பெர்ஃபெக்ட்டா வந்து வொர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த சிஆர்டி வந்து எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கேண்டில நம்ம ஃபுல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதோட ஹை அண்ட் லோ எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்து எப்படி வந்து மூவ் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா வந்து இத வச்சு பிரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அந்த கேண்டில்ல பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இல்ல செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இஃப் தேர் எனி வந்து அது ஒரு எஃப்விஜிய லீவ் பண்ணியிருக்கா, அந்த எஃப்விஜி வச்சு ஏதாவது நமக்கு என்ட்ரி கிடைக்குமா? இல்ல அப்படின்னா ஏதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குதான்னு சொல்லிட்டு இந்த மாரி எல்லா பெர்ஸ்பெக்டிவையும் கவர் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வொர்க் ஆக போகுது மக்களே.
ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் ஆகுதுன்றத பார்த்துட்டு, தென் வந்து ரியல் டைம் சார்ட்ல இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் ரேஞ்ச் தியரி வந்து எப்படி வந்து வொர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணணும். ஸோ அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவ நம்ம ஒரு லைனா ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அந்த ஹை அண்ட் லோக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுவோம் ரைட்டா? ஸோ இது வந்து ஆக்சுவலா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கேண்டில். ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, மேபி அது உங்களுக்கு மந்த்தா இருக்கலாம், வீக்கா இருக்கலாம், டேவா இருக்கலாம், இல்ல 4 ஹார், 2 ஹார், 1 ஹார்ன்னு சொல்லிட்டு எந்த டைம் ஃப்ரேம்ல வேணா இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில். ஸோ இதையே வந்து நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இதுதான் வந்து நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கேண்டில்ஸ். ஸோ இந்த கேண்டிலோட லோவர் டைம் ஃப்ரேமோட அந்த ஹை லைனையும், அந்த லோ லைனையும் டச் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டா வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அததான் நம்ம யூசுவலா வந்து டர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொல்றோம். ஸோ இந்த டர்னிங் பாயிண்ட்ல நமக்கு நெறைய லிக்விடிட்டி வந்து இருக்கும். நெறைய லிக்விடிட்டி அப்படின்னா, இதுக்கு மேல அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல யாருமே பிரைஸ வந்து மேல போக விட மாட்றாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து நெறைய பேரு செல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாரி இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு கீழ இந்த பிரைஸ் அதாவது நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேமோட லோவ்ல இங்க வந்து என்ன ஆகுது அப்டின்னா, நமக்கு லோ டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துக்கு மேல நெறைய பேரு பை பண்ண தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் செல் பண்ண மாட்றாங்க. ரைட்டா? ஸோ இதனால இந்த இடத்துல வந்து நமக்கு அதிகமான லிக்விடிட்டி இருக்கு அப்டின்னே வந்து சொல்லலாம். ரைட். ஸோ இப்ப இந்த அனாலிசிஸ வச்சு நெக்ஸ்ட் நமக்கு எந்த கேண்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால எப்படி வந்து என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துரலாம். ரைட். ஸோ இப்ப நீங்க இங்க பார்த்திருக்கீங்கல்ல, ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்பளோட ரேஞ்ச் கேண்டில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ரேஞ்ச் கேண்டிலோட ஹையையோ இல்லன்னா லோவையோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு ஸ்வீப் பண்ணுது அப்படின்னா, அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்வீப் கேண்டில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ ரொம்பவே சிம்பிள். ஸோ எந்த கேண்டில் வந்து ரேஞ்ச் கேண்டிலோ, அதுக்கு அடுத்த கேண்டில் உங்களுக்கு ஸ்வீப் கேண்டிலா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ட்ரி கேண்டில். இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கன்டினியூவேஷன் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா என்ட்ரி கேண்டில் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரைட்டா? ஸோ இந்த ரேஞ்ச் கேண்டில் கடுத்து நமக்கு ஸ்வீப் ஆயிருக்கணும். ஸ்வீப் ஆயி ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு, பாடி வந்து நமக்கு இந்த ஹைக்கு கீழ வந்து குளோஸ் வச்சிருக்கணும். இது வந்து ஆக்சுவலா டவுன் ட்ரெண்ட் எப்படி மாறப்போகுதுன்றதுக்கான எக்ஸாம்பிள். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் இன் கேஸ் அது வந்து ஒரு அப் ட்ரெண்டா ஆகப்போகுது அப்படின்னா, அதே மாரி இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோக்கு கீழ ஸ்வீப் பண்ணிட்டு, பாடி வந்து உங்களுக்கு உள்ள இருக்கணும். ஸோ எப்போதுமே வந்து பாடி வந்து உள்ள வச்சிருக்கணும். அந்த ஹை அண்ட் லோக்கு. ரைட்டா? ஸோ அப்ப இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்குற மாரி, இப்ப இந்த ஹைக்கு பாடி வந்து உள்ள வச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு இந்த என்ன கலர் கேண்டிலோ அப்படியே கன்டினியூஷன்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து அதிகம். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ட்ரி கேண்டில். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். எப்படி வந்து என்ட்ரி போடணும்? பிகாஸ் இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். 1 ஹார், 4 ஹார், 2 ஹார் இல்ல வந்து மந்த்லி, வீக்லி எது வேணாலும் டெய்லி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாரி ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். சரி இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது இருக்கு. அப்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல நான் எந்த கன்ஃபர்மேஷன் வச்சு கேண்டில் இல்ல எந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு நான் வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்ல. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது 1 ஆர், 2 ஆர், 4 ஆர் எந்த கேண்டிலா வேணா இருக்கலாம். ஸோ ஹையஸ்ட் பிரைஸ் ட்ரேஸ்டு வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்டா இருக்கும். லோவஸ்ட் பிரைஸ் ட்ரேஸ்டு வந்து இந்த பாயிண்ட்டா இருக்கும். இது ஹையர் டைம் ஃப்ரேம். இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல. ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது, நமக்கு எப்படி வந்து என்ட்ரி மாடல் வொர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நம்மளோட கேண்டிலோட ஹை அண்ட் லோவ ட்ரா பண்ணுவீங்க. ஸோ அத வந்து என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா, கேண்டில் ரேஞ்ச் ஹை அண்ட் கேண்டில் ரேஞ்ச் லோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டா சிஆர்ஹெச் அண்ட் சிஆர்எல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க இத மார்க் பண்ணிட்ட பிறகு, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். இது வந்து எந்த ஹார்ல வேணா இருக்கலாம். 1 ஆர் 2 ஆர் 4 ஆர். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து நம்மளோட ரேஞ்ச் கேண்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் இது வந்து நம்மளோட ஸ்வீப் கேண்டில். ஸ்வீப் கேண்டிலோட பாடி ரொம்பவே முக்கியம். நம்மளோட சிஆர்ஹெச் இல்லன்னா சிஆர்எல்க்கு உள்ள வந்து நம்மளோட பாடி வந்து குளோஸ் வச்சிருக்கணும். ஸோ நம்மளோட ஸ்வீப் கேண்டிலோட பாடி அந்த லைனுக்கு உள்ள வந்து குளோஸ் வச்சிருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில இத வந்து நம்ம ஸ்வீப் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம்.
ரைட்டா? ஒன்ஸ் வந்து நமக்கு ஸ்வீப் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி கேண்டில். பட் ரொம்பவே முக்கியம். என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம டைரக்ட்டா என்ட்ரி போடக்கூடாது. கரெக்ட்டா? ஸோ அந்த என்ட்ரி கன்ஃபர்மேஷன் என்னன்றத இப்ப பாத்துரலாம். ஆல்ரைட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்படிதான் வந்து இந்த கேண்டில் வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ வந்து இது ரேஞ்சு, இது வந்து உங்களுக்கு ஸ்வீப்பு, இது வந்து என்ட்ரி கேண்டில். ஸோ என்ட்ரி கேண்டில்ன்னும்போது இந்த மாரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும் பட்சத்துல, நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு என்ட்ரி கன்ஃபர்ம் வச்சு என்ட்ரி வந்து போட முடியும். ரைட்டா? ஸோ இப்ப வந்து ஒருவேள நம்பளோட ஸ்வீப் கேண்டில், அதாவது இந்த ஸ்வீப் கேண்டில்க்கு பதில் இந்த மாரி ஃபார்ம் ஆயிருச்சு அப்டின்னா, நீங்க அங்க என்ட்ரி போடக்கூடாது. ஏன் அப்டின்னா, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் ஆயிட்டு பாடி கீழ குளோஸ் வச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு செல் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரைட்டா? பட் ஆனா, இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு வரும் பட்சத்துல, அதாவது ஹை அண்ட் லோ இருக்கு. பட் ஆனா, ஹை அண்ட் லோக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இத ஸ்வீப் பண்ணி மேல போயிட்டு, ரைட்டா? ஸ்வீப் பண்ணி மேல போயிட்டு, பாடி மேல குளோஸ் வச்சிருச்சு அப்டின்னா, இந்த மாரி பேட்டர்ன் இருக்கிற இடத்துல நீங்க என்ட்ரி வந்து போடக்கூடாது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சுவலா மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல, ரைட்டா? இது ரேஞ்ச் கேண்டில், இது வந்து நமக்கு ஸ்வீப் கேண்டில். அதோட பாடி வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? நம்மளோட சிஆர்எல் லோக்கு மேல வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது இருக்கு அப்டின்னா, நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு சிஆர்எச், இது வந்து உங்களுக்கு சிஆர்எல் அப்டின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட என்ட்ரி கன்ஃபர்மேஷன். ஸோ என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்கு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்பளோட எந்த ட்ரெண்டோ அந்த ட்ரெண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ எஃப்விஜி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து என்ட்ரி வந்து போடுற மாரி இருக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க ஒரு எஃப்விஜி இருக்கா அப்டின்றத செக் பண்ணணும் லோவர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எஃப்விஜி கிடைச்சிச்சு அப்டின்னா, தென் வந்து உங்களுக்கு தாராளமா என்ட்ரி. ஸோ மார்க்கெட் எப்ப வந்து மறுபடியும் இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து உங்களுக்கு எஃப்இஜிய டச் பண்ணிட்டுச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் தாராளமா நீங்க வந்து என்ட்ரி வந்து போடலாம் மக்களே. இப்படிதான் வந்து ஆக்சுவலா இந்த கேண்டில் ரேஞ்ச் தியரி வந்து வொர்க் ஆகும். ரைட்டா? ஸோ இப்ப வந்து நான் வந்து எதுக்கு காமிச்சிருந்தேன் அப்டின்னா, மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸா போறதுக்கு, அதாவது அப் ட்ரெண்டா இருக்கும் பட்சத்துல இப்படி வந்து என்ட்ரி பண்ணும். இதுவே டவுன்வர்ட்ஸா இருக்குன்னா, அதுக்கு எப்படி என்ட்ரி அப்டின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் வந்து இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் பட்சத்துல, இனிமேட்டு டவுன் ட்ரெண்ட் ஆகப்போகுது அப்டின்னா, உங்களுக்கு இப்படிதான் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இது வந்து நம்மளோட ரேஞ்ச் கேண்டில். அண்ட் அதோட ஹை வந்து இது, அதோட லோ வந்து இது. அதே மாரி இந்த கேண்டில் தான் நம்மளோட ஸ்வீப் கேண்டில். ஸோ அழகா அது வந்து என்னாச்சு, நம்மளோட ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு, அதோட பாடிய அழகா நமக்கு நம்மளோட சிஆர்ஹெச்க்கு உள்ள வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இத வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலா, அதாவது ஸ்வீப் கேண்டிலா கன்சிடர் பண்ணலாம். இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ட்ரி. கரெக்ட்டா? ஸோ என்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, இப்போ நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல இப்படி இருக்கும். அதே மாரி லோவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு இந்த மாரி டச் ஆயிருக்கும். ஸோ சிஆர்ஹெச் அண்ட் சிஆர்எல். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எஃப்விஜி ஃபார்ம் ஆகி இருக்கணும். ஸோ எஃப்விஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து டவுன்வர்ட்ஸ், அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு, அதாவது அந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃப்விஜிய நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் எப்ப வந்து எஃப்விஜி கிட்ட வருதோ, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ட்ரி மக்களே. ஸோ பெர்ஃபெக்ட்டா இந்த சிஆர்டி மாடல் வந்து வொர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுவரையும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க ரியல் டைம் சார்ட்க்கு நெக்ஸ்ட் நம்ம அதான் பார்க்க போறோம். ரியல் டைம் சார்ட்ல இது எப்படி வொர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த பார்ட்க்கு பார்க்காதீங்க. மறுபடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல. ஸோ அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ராட்டஜிய ஒரு செக்லிஸ்ட்டா எழுதி வச்சுட்டு, புரிஞ்சிட்ட பிறகு நீங்க ரியல் டைம் எக்ஸாம்பிள்க்கான வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ தயவு செய்து உங்களுக்கு புரியல அப்டின்னா, மறுபடியும் இந்த ஸ்ட்ராட்டஜிய பார்த்துட்டு, அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் வந்து எழுதிக்கோங்க மக்களே. ஸோ உங்களுக்கு செக்லிஸ்ட் எழுத தெரியல அப்டின்னா, கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. ஸோ அதுக்கான செக்லிஸ்ட்ட உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். ஆல்ரைட் மக்களே. ஸோ வாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல வொர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோ ஜேபிஒய் தான் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து 1 ஹாரா இருக்கலாம், 2 ஹாரா இருக்கலாம், இல்லன்னா 4 ஹார், டெய்லி, வீக்லி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட்டான லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிற மாரி இருக்கும் மக்களே. ஸோ நான் எடுத்துக்கக்கூடிய கரன்சி பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி யூரோ ஜேபிஒய். அண்ட் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஹார்ல அனலைஸ் பண்ண போறோம். அண்ட் என்ட்ரி வந்து நம்ம 5 மினிட்ஸ்ல எடுக்க போறோம். நீங்களுமே வந்து 1 ஹார் இல்லன்னா 2 ஹார்ல அனலைஸ் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த டைம் ஃப்ரேம்ல பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம்.
ஸோ, இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சுவலா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிஆர்டி மாடல் வந்து அப்ளிகபிளா இருக்கு. ஏன் அப்டின்னா, இந்த கேண்டில், இந்த டவுன் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இந்த கேண்டில வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்டின்னா, ரேஞ்ச் கேண்டில் அப்டின்னு வந்து சொல்லலாம். ஸோ, ரேஞ்ச் கேண்டில் அப்டின்னா கொஞ்சம் பிக்கர் பாடியா இருக்கும். அட் த சேம் டைம் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. ஸோ, அப்ப இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு ரேஞ்ச் கேண்டில். இப்ப இந்த ரேஞ்ச் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இதோட ஹை அண்ட் லோவ வந்து நம்ம மார்க் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ, இப்ப இந்த கேண்டிலோட ஹை வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேண்டிலோட லோ வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நம்ம யூசுவலா என்ன சொல்லுவோம் அப்டின்னா, கேண்டில் ரேஞ்ச் ஐ. சிஆர்ஹெச் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கேண்டில் ரேஞ்ச் ஐ அப்படின்ற மாதிரி வரும். ரைட்டா? ஓகே. ஸோ அதே மாரி கீழ வந்து உங்களுக்கு என்ன அப்டின்னா, கேண்டில் ரேஞ்ச் ரோ. ஸோ அதையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்டின்னா, சிஆர்எல் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. கேண்டில் ரேஞ்ச் லோ. ரைட்டா? சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, ரேஞ்ச் கேண்டில கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ரேஞ்ச் கேண்டில் கரெக்ட்டான கேண்டில் தானா அப்டின்றதுக்கு வேலிடேஷனுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு முக்கியம். கரெக்ட்டா? ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு ஸ்வீப் கேண்டிலா இருக்கணும். ஸோ அதே மாரி நம்பளோட லோவ இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, ஸ்வீப் பண்ணி குளோஸ் வந்து மேல வச்சிருக்கு. ஸோ அப்ப இது வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்லலாம் அப்டின்னா, இத வந்து லைக் நம்ம ரேஞ்ச் கேண்டில் அப்டின்னு வந்து சொல்லலாம். அதே மாரி ஓகே. இத வந்து ரேஞ்ச் கேண்டில்ன்னு சொல்லலாம். அதே மாரி இத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்டின்னா, ஸ்வீப் கேண்டில் அப்டின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்டின்னா, ரேஞ்ச் கேண்டில்க்கு அடுத்து நமக்கு ஸ்வீப் கேண்டில் வரணும். அண்ட் ஸ்வீப் கேண்டிலோட பாடி வந்து நம்பளோட லோ இல்லன்னா ஹைக்கு உள்ள வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும். ஸோ இங்க நீங்க பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடம் நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பாருங்க இந்த ரேஞ்ச் கேண்டில் இருக்கா? ஓகே. ஸோ இந்த ரேஞ்ச் கேண்டில்க்கு அடுத்து ஸ்வீப் ஆயிருக்கு. ஸ்வீப் ஆன கேண்டிலோட பாடி வந்து என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு நம்பளோட லோவுக்கு உள்ள க்ளோஸ் வச்சிருக்கு. ரைட். இப்ப வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி பார்க்கும்போது, ரேஞ்சும், ஸ்வீப்பும் நம்ம கண்டுபிடிச்சுட்டோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு கன்டினியூவேஷன் கேண்டில்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் மார்க்கெட் கீழ வந்தது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அப்ப இந்த கேண்டில் என்ன கலரோ, அதே கலர்ல மார்க்கெட் மூவ் ஆகும் அப்டின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜில பார்த்தோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த கேண்டில் வரையும் நீங்க என்ட்ரி போடக்கூடாது. இந்த கேண்டில்க்கு அடுத்து தான் நீங்க என்ட்ரி போடணும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது தான் உங்களுடைய என்ட்ரி அனாலிசிஸ் இருக்கணும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகுறது கரெக்ட்டா நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, 9:30 மணிக்கு நமக்கு இந்த கேண்டிலோட அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ட்ரி வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் இந்த கேண்டில்லயும் நீங்க என்ட்ரி போடக்கூடாது. இந்த கேண்டில்லயும் நீங்க என்ட்ரி போடக்கூடாது. இது 2மே உங்களோட அனாலிசிஸ். ஓகேவா? இந்த 2 கேண்டிலுமே முடிச்சுட்டு, அதாவது 8:30க்கு அப்புறம் 8:30லேருந்து 9:30 வரையும் இந்த கேண்டில் கரெக்ட்டா? ஸோ 9:30க்கு எக்ஸாக்ட்டா நீங்க ஒரு லைன் வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து என்னைக்கு அப்டின்னா, நவம்பர் 19த் 9:30 மணிக்கு 5 மினிட்ஸ்க்கு நம்ம போலாம். ஸோ, இப்ப வந்து நம்மளோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு வந்தாச்சு. இத கொஞ்சம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். ஓகே. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நம்பளோட ரேஞ்ச் கேண்டில் இதுதான். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஸ்வீப் கேண்டில். கரெக்ட்டா? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 9:30 மணி எக்ஸாக்ட்டா வந்து 9:30 மணிக்கு மேல தான் நம்பளோட என்ட்ரி வந்து இருக்கணும். பிகாஸ் 8:30லேருந்து 9:30 வரையும் உங்களுக்கு வந்து ஸ்வீப் கேண்டிலோட டைம் ஃப்ரேம். நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இந்த இடத்துல இருந்து நான் இப்ப வச்சிருக்கேன் பாருங்க. இதுல இருந்து இது வரையும் தான் உங்களுக்கு வந்து ஸ்வீப் கேண்டில். கரெக்ட்டா? 8:30 டூ 9:30. இது இந்த டைம் ரேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு ஸ்வீப் கேண்டில் நடந்தது. ரைட்டா? ஹையர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய என்ட்ரி வந்து இதுக்கப்புறம் தான் இருக்கணும். ஓகேவா? 9:30க்கு அப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். ரைட்டா? சரி. இப்ப வந்து இது நம்ம டெலீட் பண்ணிடலாம். ரைட். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஸ்ட்ராட்டஜில பார்த்த மாதிரி, இது வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல போகப்போது அப்டின்னா, உங்களோட அப் ட்ரெண்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு ஒரு எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். கரெக்ட்டா? ஸோ எஃப்விஜி ஃபார்ம் ஆயிருக்கும்போது, மார்க்கெட் மறுபடியும் அந்த எஃப்விஜிய ட்ரேஸ் பண்ண வரும். கரெக்ட்டா? ஸோ அப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு எஃப்விஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்டா ட்ரா பண்ணோம் அப்டின்னா, எக்ஸாக்ட்டா வந்து இதுதான் வந்து அந்த எஃப்விஜி. ஓகேவா? ஓகே. இதான் வந்து நமக்கு அந்த எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, அப்ப நீங்க அத என்ன பண்ணிருங்க அப்டின்னா, எஃப்விஜி அப்டின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுங்க. ரைட்.
இப்ப நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரேஞ்ச் கேண்டில் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்வீப் கேண்டில் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கன்டினியூஷன் கேண்டில் 9:30 மணிக்கு மேல நமக்கு ஏதாவது எஃப்விஜி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நமக்கு எஃப்விஜி வந்து இருக்கு. ஸோ எஃப்விஜி வரும்போது இப்ப இங்க மூவ் ஆகும்போதே, அதாவது எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இப்படி மூவ் ஆகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? எஃப்விஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்ப மார்க்கெட் மறுபடியும் அந்த எஃப்விஜிய டச் பண்ண வருதோ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ட்ரி. கரெக்ட்டா? ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி. பட் என்ட்ரி வந்து எப்படி போடணும் அப்படின்றத இப்ப பார்த்துரலாம். ஸோ இங்க வந்து நம்ம லாங் தான் போட போறோம். கரெக்ட்டா? ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் நம்மளுடைய எஃப்விஜிய டச் பண்ண வந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ட்ரி வந்து போடணும். ஸோ இப்ப என்ட்ரி உங்களோட எஸ்எல் அண்ட் டிபி எங்க வைக்கணும் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் அது மிட்ல இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க உங்களோட ரேஞ்ச் கேண்டிலோட லோ வைக்கலாம். ஒருவேள அது வந்து சீக்கிரமா ஹிட் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸா எந்த லோ இருக்கோ நீங்க அத வந்து தாராளமா வைக்கலாம். ஸோ நான் பெட்டர் என்ன சொல்வேன் அப்படின்னா, இது மிட்ல இருக்கிறனால நீங்க தாராளமா வந்து உங்களோட ரேஞ்ச் கேண்டிலோட லோக்கு வச்சுக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் உங்களோட டிபி வந்து ஃபர்ஸ்ட் டிபி வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா, உங்க ரேஞ்ச் கேண்டிலோட ஹைல தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிபி வந்து இருக்கணும். ரைட்டா? ஸோ இப்படிதான் மக்களே உங்களோட என்ட்ரி. ரொம்பவே சிம்பிள். ரைட்டா? ஸோ உங்களோட ரேஞ்ச் கேண்டிலோட ஹைல ஃபர்ஸ்ட் டிபி இஃப் இன் கேஸ் மார்க்கெட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி போகுது அப்படின்னா, நீங்க தாராளமா செகண்ட் டிபி கூட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் என்னோட பெஸ்ட் அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து 1:2 இல்லன்னா 1:2.5க்குள்ள என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்க வந்து அதிகமா லைக் 1:4 இல்லன்னா இப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து 1:3.94 அதாவது 1:4 கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 1:4 வரையும் உங்களுக்கு என்ட்ரி. 1:4 தானும் கிடையாது. நீங்க இப்ப வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரி எங்கேயோ போகுது. ஸோ நீங்க இவ்ளோ தூரம்லாம் இருக்கணும் அப்டின்றது பாயிண்டே கிடையாது. நீங்க 1:2 இல்லன்னா 1:2.5 வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு ஈஸியா உங்களோட டிபி அண்ட் எஸ்எல் வந்து எங்க வைக்கணும் அப்டின்றது தாராளமா தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் என்ன கேட்பீங்க அப்டின்னா, இதுக்கு வந்து ஏதாவது இண்டிகேட்டர்ஸோ, இல்லன்னா இதுக்கு வந்து எல்லா டைம்லயும் வொர்க் ஆகுமா? அப்டின்ற மாரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, இது எல்லா டைம்லயும் வருமா? அப்டின்னு கிடையாது. ஸோ எப்பலாம் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் அண்ட் ஸ்வீப் கிடைக்குதோ, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்டினியூவேஷன் பேட்டர்ன் வரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த சிஆர்டி மாடியூல் வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும் மக்களே. இந்த மாடலோட நேம் பவர் ஆஃப் 3. நீங்க நெறைய பேர் இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். PO3, AMD செட்டப்ஸ். ஸோ இந்த மாரி இதுக்கு நெறைய பேரும் இருக்கு. ஸோ வாங்க மக்களே, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் ஆகும்? அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியோட செக்லிஸ்ட் என்ன? அட் த சேம் டைம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல வொர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாத்தரலாம் மக்களே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மார்ட் மணி எப்போதுமே ஒரு பிரைஸ 3 ஃபேஸஸ்ல மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அக்குமுலேஷன், செகண்ட் ஃபேஸ் மேனிபுலேஷன், தேர்ட் ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்குமுலேஷன்னா என்ன? மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து உங்களுக்கு சைட் வேஸ்ல மூவ் ஆகும். ஒரு லிக்விடிட்டியை ஷார்ட் ரேஞ்சில் பில் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரைட்டா? அண்ட் மேனிபுலேஷன் அப்படின்னா ஒரு ஃபேக் மூவ், அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது லிக்விடிட்டி கிராப் இல்லனா ஸ்டாப் ஹண்ட்ஸ் நடக்கும் பட்சத்துல அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தி தேர்ட் ஃபேஸ் விச் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னும் போது தான் உங்களுக்கு ரியல் டைமான மூவ்ஸ் வந்து எக்ஸாக்டான டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுக்கான ஸ்டார்ட் ஆகும், விச் இஸ் அ ஸ்ட்ராங் ட்ரெண்ட் இன்டென்டட் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இங்க தான் வந்து ஐசிடில இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர்ஸுமே என்ட்ரிஸ் வந்து போவாங்க. ரைட்டா? ஸோ இந்த செட்டப் ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலா செஷன் வைஸ்லயும் நடக்கும். அதாவது ஏசியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன்லயும் இதை வச்சு நிறைய பேர் செட்டப்ஸ் எடுப்பாங்க. இல்ல அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல கீ லெவல் பார்த்துட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஏஎம்டி செட்டப் இருந்துச்சுனாலும் என்ட்ரிஸ் வந்து போலாம். ரைட்டா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கீ லெவல் மார்க் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல ஏஎம்டி நடந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாராளமா நம்ம வந்து என்ட்ரி போலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் மக்களே. ஸோ வாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபர்ஸ்ட் டைகிராமேட்டிக்கா ஒர்க் ஆகுன்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து யூஸ்வலா இது வந்து நான் லோவர் டைம் ஃப்ரேம்ல ஏஎம்டி கன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். ஸோ இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இங்க ஒரு ஹை மார்க் பண்ணியிருக்கு, இங்க ஒரு ஹை மார்க் பண்ணியிருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ஹை, அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா லோ. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சை வந்து மார்க் பண்ணியிருக்கு. ஸோ கன்சாலிடேஷன் அப்படின்னா பெருசா இந்த ஐய உடைச்சிட்டு மேலேயும் போகாம, பெருசா இந்த ஐய உடைச்சிட்டு கீழேயும் வர முடியாம இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு
அக்குமுலேஷன் ஃபேஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இத தான் வந்து வில் பி காலிங் இட் ஆஸ்ன்னா அக்குமுலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இத வந்து நம்ம அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ரைட்டா? அண்ட் லெட்ஸ் மார்க் திஸ் ஆஸ் அன் அ பாக்ஸ் அண்ட் கலர் இட் இன் அ yellow. ஓகே. ஸோ இந்த ஃபேஸ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒருவேள இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? மேபி நான் இந்த லோவ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஸோ இப்ப இந்த லோவ மார்க்கெட் வந்து உடைச்சிட்டு ரைட்டா ஒரு சின்ன 2, 3 லைக் கேண்டில்ஸ் வந்து குடுப்பான். அதுவும் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட்டா இருக்கக்கூடிய கேண்டிலா இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே இதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து ஒரு சின்ன டவுன் கீழ போகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லோஸ் இல்லன்னா ப்ரீவியஸ் செஷன்ல இருக்கக்கூடிய லோ இல்லன்னா ப்ரீவியஸ் ஈக்குவல் லோ எதுவாக இருந்தாலும் உடைஞ்சிருச்சு. அதாவது இங்க ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ ரீட்டெயிலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் கோ ஃபார் அன் ஷார்ட் என்ட்ரி. கரெக்ட்டா? பிகாஸ் இது ஒரு கீ லெவல்ல ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மேபி வெயிட் பண்ணி கூட ஒரு என்ட்ரி வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ஓகேப்பா மார்க்கெட் இனிமேட்டு கீழ தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் லைக் ஒரு செல் என்ட்ரி வந்து போடுறாங்க. அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் வந்து தே வில் கீப் அட் தி அபோவ் லிக்விடிட்டி. கரெக்ட்டா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க வரும்போதே மார்க்கெட்ல என்ட்ரி போட்டுடுவீங்க. பட் ஆனா மார்க்கெட் என்ன ஆயிடும் அப்படின்னா, லைட்டா கீழ வந்துட்டு ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு இட் வில் சேஞ்ச் டு மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க நடந்துச்சு பாத்தீங்களா, வில் பி காலிங் தட் ஆஸ் மேனிப்புலேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மேனிப்புலேஷன் வந்து நடந்திருக்கு. ரைட்டா? ஸோ வில் பி காலிங் திஸ் ஆஸ் மேனிப்புலேஷன். அதை வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர்ல மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபேஸ் அதாவது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஈக்குவல் லோவ மார்க்கெட் உடைச்சிட்டு ரைட்டா உடைக்கிற மாதிரி காமிச்சிட்டு நிறைய ரீட்டைலர்ஸை இந்த இடத்துல என்ட்ரி போட வச்சுட்டு அவங்களோட எஸ்எல் எல்லாம் கலெக்ட் பண்ற ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வில் பி காலிங் தட் ஆஸ் மேனிப்புலேஷன் ஃபேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டாவது ஃபேஸ். ஸோ லெட்ஸ் மார்க் தட் ஆஸ் மேனிப்புலேஷன். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா அக்குமுலேஷன். ஸோ இனிமேட்டு கீழே போகிற மாதிரி ஒரு சின்ன மேனிப்புலேஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ ஆக்சுவலா மேனிப்புலேஷன் நடந்த பிறகு மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டர்ஸ் அதாவது எம்எஸ்எஸ் நடக்கலாம், இல்லைன்னா வந்து சிஹெச்ஓசிஹெச் நடக்கலாம், சிஐஎஸ்டி நடக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாக்டான ரியல் மூவ் டைரக்ஷன் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து வில் பி காலிங் இட் ஆஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ இப்படி தான் வந்து இந்த பவர் ஆஃப் 3 ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகும். ஏஎம்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி ரீட்டெயிலர்ஸ் ட்ராப் ஆகுற கான்செப்டே இந்த மேனிப்புலேஷனால் தான். ஆக்சுவலாக அது ஒரு மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ வாங்க மக்களே, இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து இது ஒரு கான்செப்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்குமுலேஷன்னா ஓகே ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ் இல்லைனா வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச்குள்ள சுத்திட்டே இருக்கான் அப்படின்னா வில் பி காலிங் தட் ஆஸ்னா அக்குமுலேஷன். ரைட்டா? அண்ட் ஒன்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையையோ இல்லைனா இந்த ப்ரீவியஸ் லோவையோ உடைக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு ரைட்டா? ஸோ இங்க வந்து ரீட்டைலர்ஸை என்ட்ரி போட வச்சுட்ட பிறகு உங்களுக்கு உங்களோட எஸ்எல்ஐ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவான். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து வில் பி காலிங் இட் ஆஸ் மேனிப்புலேஷன். ஒன்ஸ் உங்களோட எஸ்எல் ஹண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த ஃபியூலை வச்சுட்டு இட் வில் ஸ்டார்ட் டுவர்ட்ஸ் அதாவது நல்லா வேகமா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்க்கு வந்து லைக் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதான் வந்து டி. ஸோ ஏஎம்டி. ஸோ இது யூஸ்வலா நிறைய பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செஷன்ஸ்ல இதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணலாம். அதாவது மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஷியால அக்கமுலேஷன் நடக்கும், லண்டன்ல ஒரு மேனிப்புலேஷன் நடந்துட்டு நியூயார்க்ல டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், இல்ல அப்படின்னா ஏஷியால அக்கமுலேஷன் நடந்துட்டு லண்டன்லேயே ஒரு மேனிப்புலேஷன் கொடுத்துட்டு லண்டன்லேயே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் நடக்கும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வைஸ்ல சொன்னாலும் பட் மேஜரா இந்த மாடல் இப்படிதான் ஒர்க் ஆகும். லெட்ஸ் சி இது எப்படி வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்றது, அட் த சேம் டைம் இதுக்கு என்ன செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் வாங்க. ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து பிடிசி யூஎஸ்டி அதாவது பிட்காயின் சார்ட்ல இருக்கேன். அண்ட் பிகாஸ் இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் அப்படின்றதுனால பிட்காயின் தான் ஓப்பன்ல இருக்கான். ஸோ அதுலயே இந்த இப்படி ஒரு செட்டப் கிடைச்சது. ஸோ அதனால தான் வந்து நான் எடுத்தேன்.
ஓகே. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து 30 மினிட்ஸ்ல இருக்கேன். ஸோ யூசுவலா நீங்க வந்து எப்போதுமே ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் எடுக்காம லோவர் டைம் ஃப்ரேம் பயாஸ்க்கு வரவே கூடாது. ரைட்டா? ஸோ நான் வந்து 30 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க 1 ஹவர், 2 ஹவர் நீங்க அப்டி கூட வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது, நீங்க ரொம்ப முன்னாடிலாம் வந்து போகவே தேவையில்ல. ஓவரால் நீங்க பார்க்கும்போது மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்டின்னா, ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்டின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஓவரால் இதுல பார்க்கும்போது ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டவுன் குடுத்திருக்கு. புல் பேக் குடுத்துட்டு மார்க்கெட் இப்போ வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இது அப் ட்ரெண்டாவும் ஆகல. லைக் இட் இஸ் ஸ்டில் இன். எப்போ வந்து இந்த ஹைய உடைக்கிறானோ அப்பதான் இட் 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 ஸ்டார்ட் டூ கன்வெர்ட் அப் ட்ரெண்ட். ஓகே. நான் ஓவரால் பயா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அப்டின்னா, எஸ் இட் ஸ்டில் மூவ்ஸ் ஆன் தி ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இப்ப வந்து லைக் மார்க்கெட் அப்படியே மூவ் ஆயிட்டு, இங்க வந்து ரன் ஆயிட்டு இருக்கான். இதான் வந்து நடந்துட்டு இருக்கு. வென் இட் கம்ஸ் டூ 30 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ நான் இத டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. நம்ம இவ்ளோ பின்னாடிலாம் போகணுமா அப்டின்னா, நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் தான் எடுக்க போறோம். ஸோ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 ஹார்ஸ்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்டின்னா, மார்க்கெட்ல வந்து பெருசா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் இல்ல. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் அதாவது 3 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து வி டூ ஹேவ் அ வேலிட் எஃப்விஜி. கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வேலிடான எஃப்விஜி இருக்கு. பட் ஆனா இது ஹையர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ். ஓகே. ஸோ வேலிடான எஃப்விஜி அப்டின்னும்போது லெட்ஸ் மார்க் திஸ் ஆஸ் அன் எஃப்விஜி. அண்ட் இது வந்து 30 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய எஃப்விஜி. ஓகே. ஸோ இதுக்கும் ஏஎம்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுக்கும் ஏஎம்டிக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பெருசா சம்மந்தம் கிடையாது. பட் நம்ம என்ட்ரி எடுக்க போறது லோவர் டைம் ஃப்ரேம். கரெக்ட்டா 1 மினிட்ல தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ இப்போ வந்து யூசுவலா நம்ம எஃப்விஜி மட்டும் மார்க் பண்ணிடலாம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல. மேபி நான் இங்க எஃப்விஜி கிடைச்சனால நான் எஃப்விஜி மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லைக் ஆர்டர் பிளாக் இருக்கலாம். இல்லனா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்கலாம். ஏதாவது ஒரு பிடிஆரை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வேலிடான எஃப்விஜி இருக்கும் பட்சத்துல ஐ ஹவ் மார்க் தட் எஃப்விஜி. ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணியாச்சு. அண்ட் இட் இஸ் இன் வாட் இஸ் தட் 30 மினிட்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம். நவ் லெட்ஸ் மூவ் டு லோவர் டைம் ஃப்ரேம். 1 மினிட்டுக்கு போலாம். ஸோ 1 மினிட்டுக்கு போகும் பட்சத்துல ஸோ எக்ஸாக்ட்டா வந்து என்ன ஆயிருக்குன்னா, இதான் வந்து அந்த எஃப்விஜி. ஸோ லாங் டேர்ம்ல நம்ம பார்த்திருந்த எஃப்விஜி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வருவோம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல எங்க ஏஎம்டி நடந்திருக்கு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அப்படியே நான் விட்டுற மாட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இப்படி மேல போயிட்டு கீழ வரான். மேல போயிட்டு ஜஸ்ட் இவ்ளோ வரையும் ட்ரேட் ஆகிட்டு அண்ட் இட் ஸ்டார்ட்டட் டூ இதுதான் வந்து நடந்திருக்கு. ரைட்டா? இந்த சார்ட்ட நீங்க பார்க்காதீங்க. இதுவரையும் இதான் நடந்திருக்கு. திஸ் டைரக்ட்லி ஷோஸ் இது என்ன நமக்கு காமிக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு. அதாவது அக்குமுலேஷன் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ வில் பி காலிங் திஸ் ஆஸ் அக்குமுலேஷன். கரெக்ட்டா? ஸோ இத தான் நம்ம யூசுவலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டயகிராம்ல பார்த்திருப்போம். ஸோ அக்குமுலேஷன் ஃபேஸ் இப்படிதான் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ நம்ம இத அக்குமுலேஷன் மார்க் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு வேலிடான அக்குமுலேஷன். பிகாஸ் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஐஸையும் உடைக்காம லைக் கீழ இருக்கக்கூடிய லோஸையும் உடைக்காம மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான். ரைட்டா? இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு இந்த ஹை 1, 2, 3, 4 இது ஹையா கூட கன்சிடர் பண்ணிக்காதீங்க. 4 ஹை. ஓகேவா? இந்த 4 ஹைஸ உடைக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ரீட்டெய்லரோட மைண்ட் செட் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் இந்த ஹைஸ் எல்லாம் உடைக்காம ஓகேவா? கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸா எதுவுமே உடைக்காம என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ கரெக்ட்டா இந்த கேண்டில் இந்த ஹைஸ உடைச்சுட்டான். கரெக்ட்டா? ஸோ உடைச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு புல் பேக் வந்து குடுத்துட்டான். ஸோ புல் பேக் குடுத்துட்டு மார்க்கெட்ல ஒரு 3 கேண்டில் ஹெவி அப். ஓகே. ஸோ 1, 2, 3 கரெக்ட்டா? ஒரு ஹெவி அப் வந்து நடந்திருக்கு. இப்ப இத நீங்க 1 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா, லைக் ஜஸ்ட் நீங்க 1 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. கரெக்ட்டா? ஏன் மார்க்கெட் மேல போறான்? எதுவுமே புரியாது. பட் ஆனா நமக்கு ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது, இங்க ஒரு எஃப்விஜி இருக்கான். அந்த எஃப்விஜியோட 50% இன்னும் டேப் ஆகல அப்படின்றது 30 மினிட்ஸ்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் குடுத்துட்டு, மார்க்கெட் வந்து அந்த 50% ஆஃப் அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்தா பார்த்தீங்களா, அந்த 50% ஆஃப் எஃப்விஜிய எடுக்க போய்க்கிட்டு இருக்கு. அப்படின்றது நமக்கு தெரியும். பட் எஃப்விஜி, ஐசிடி இந்த கான்செப்ட்லாம் தெரியாதவங்க இதுல கண்டிப்பா லைக் 3 கேண்டில பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாருமே வந்து என்ன போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இதுக்கப்புறம் லைக் இந்த கேண்டில பார்த்ததுக்கு அப்புறம் அப் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ லாங் வந்து லைக் தே வில் புட் அண்ட் தே வில் எக்ஸ்பெக்ட்
டில் திஸ் இந்த அப் வரையும் போகும். லைக் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுக்கிற வரதுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு 2 கேண்டில் மட்டும் மேல மூவ் ஆயிட்டு that will start to move down. ஏன் இது நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கீ லெவல் இருக்கான். அவன் தான் எஃப்விஜி. 50% ஆஃப் எஃப்விஜி அட்டைன் பண்ணிட்டான். இங்க உங்களுக்கு ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸும் நடந்துருச்சு. அக்குமுலேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மேனிபுலேஷன் ஃபேஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ இத தான் வந்து வில் பி காலிங் இட் ஆஸ் மேனிபுலேஷன். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஹெவியான மேனிபுலேஷன் நடந்திருக்கு. அண்ட் லெட்ஸ் மார்க் திஸ் ஆஸ் மேனிபுலேஷன். எல்லாரோட எஸ்எல்லையும் ஹண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ரியல் டைரக்ஷனுக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரியல் டைரக்ஷனான மூவ். ஸோ இப்போ இந்த மூவ் நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸாக்டான டிஸ்ட்ரிபியூஷன். ரைட்டா? ஸோ ஒன்ஸ் எப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் அப்படின்னா இந்த மேனிபுலேஷனுக்கு அப்புறம் ப்ரீவியஸா இருந்த அக்கமுலேஷன் ரேஞ்ச் கிட்ட கேண்டில் க்ளோஸ் வைக்கும் பட்சத்துல வில் பி ஹேவிங் அ டிஸ்ட்ரிபியூஷன் மூவ். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு கிரீன் கலர்ல மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் மூவ். நான் அதையும் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம எப்படி என்ட்ரி போடுறது இது உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ எப்படி என்ட்ரி போடுறதுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு கீ லெவல் பீரிய அரேவை கண்டுபிடிக்கணும். அது எஃப்விஜியாக இருக்கலாம், ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், ரிஜெக்ஷன் பிளாக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா லைக் தட் குட் பி எனி பிரேக்கர் பிளாக். ஏதாவது ஒரு பிடிஆரே ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம்னா 30 மினிட்ஸ், 1 hour, 2 hour. ஓகே, அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வரணும். லோவர் டைம் ஃப்ரேமில் அந்த கீ லெவலுக்கு முன்னாடி அந்த கீ லெவலோட 50%, நான் எஃப்விஜின்றதுனால ஐம் டேக்கிங் தட் அஸ் 50% ஆஃப் எஃப்விஜி. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த இடத்துல ஒரு அக்கமுலேஷன் நடந்துட்டு மேனிபுலேஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணணும். ஸோ அக்கமுலேஷன் இஸ் 2வது செக்லிஸ்ட். 3வது செக்லிஸ்ட் மேனிபுலேஷன் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் மேனிபுலேஷன் நடந்துட்ட பிறகு கேண்டில் க்ளோஷர் வைக்கணும். ஸோ கேண்டில் வந்து நீங்கள் எங்கே க்ளோஷர் வைக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸாக அக்குமுலேஷன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஹைக்கு கீழே கேண்டில் வந்து க்ளோஷர் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேண்டில் க்ளோஷர் வந்து வச்சிருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துல கேண்டில் வந்து இந்த ஹைக்கு கீழே க்ளோஸ் வைக்கல அப்படின்னா யூ ஷுட் நாட் கோ என்ட்ரி. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கீ ஜோன் வந்து இருக்கணும், 2வது அக்கமுலேஷன், 3வது மேனிபுலேஷன் நடந்துட்டு 4வது செக்லிஸ்ட் கேண்டில் க்ளோஷர். நான் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். 4வது செக்லிஸ்ட் கேண்டில் க்ளோஷர். ஸோ கேண்டில் க்ளோஷர் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸா உங்களுக்கு ஒரு கீ லெவல் இருந்தான் பாத்தீங்களா, இந்த கீ லெவலுக்கு கீழே கேண்டில் க்ளோஷர் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி போடக்கூடாது. இந்த கேண்டில் தான் இந்த கீ லெவலுக்கு கீழே க்ளோஷர் வச்சிருக்கு. இட் ஷோஸ் இது வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லயும் ஒரு கன்ஃபர்மேஷன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து இது நீங்க லைன் பண்ணும்போது, லைக் லைனை வந்து டிரா பண்ணும்போது it directly shows it have a MSS மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், இல்ல அப்படின்னா CH வந்து மார்க்கெட்ல நடந்திருக்கணும். ஓகே, ஸோ நீங்க ஐசிடியா இருந்தா MSSன்னு எடுத்துக்கோங்க, இல்ல எஸ்எம்சி தான் தெரியும்னா CHOCHன்னு எடுத்துக்கோங்க, வாட் எவர் தி கான்செப்ட் இஸ். அண்ட் இங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தாராளமா நீங்க ஒரு செல் என்ட்ரி வந்து போடலாம். ஸோ நீங்க உடனேயும் என்ட்ரி போடக்கூடாது. கேண்டில் கன்ஃபர்மேஷன், கேண்டில் க்ளோஷரை பொறுத்து தான் யூ நீட் டு கெட் அ செல் என்ட்ரி இயர். ஸோ இந்த கேண்டில் எங்க உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க தாராளமா என்ட்ரி வந்து போடலாம். அண்ட் யூ கேன் வெயிட் டில் 1:2. ஸோ 1:2 வந்து ரொம்பவே போதுமான ஒரு விஷயம். அண்ட் ப்ரீவியஸா இருந்த மோஸ்ட்லி உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க தாராளமா இதை வந்து நீங்க 1:2 ஆர் 1:2.5 வரையும் வெயிட் பண்ணலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் 1:2 க்ளோஸ் பண்ணிருங்க. ரைட்டா? ஸோ இப்படிதான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க ஒரு கீ ஜோன் மார்க் பண்ணணும், பிடி அரே. ஓகேவா? அண்ட் தென் லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வரணும். லோவர் டைம் ஃப்ரேம் அந்த கீ ஜோன் கிட்ட வரும்போது அக்கமுலேஷன் நடந்திருக்கணும். அக்கமுலேஷனுக்கு அப்புறம் மேனிபுலேஷன் நடந்திருக்கணும். மேனிபுலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஷிஃப்ட், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், இல்லை அப்படின்னா CHOCH நடந்து கேண்டில் க்ளோஷர் வந்து உங்களோட கீ லெவலுக்கு கீழே, அதாவது இப்போ இங்கே வேலிடான ஒரு எம்எஸ்எஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேலிடான எம்எஸ்எஸ் ப்ரீவியஸான கீ லெவலுக்கு கீழே கேண்டில் க்ளோஷர் வச்சுட்ட பிறகு தாராளமாக நீங்கள் என்ட்ரி போகலாம் மக்களே. ஸோ இப்படி தான் இந்த AMD செட்டப் ரைட்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் நீங்கள் தாராளமாக 1:2 இல்லைனா 1:2.5 வந்து எய்ம் பண்ணலாம். ஓகே, கேமரான் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து யூஸ்வலா ஐசிடியோட சன் மாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
ஆல்ரைட் மக்களே. ஸோ இப்போ வந்து நம்ம இதில 2 என்ட்ரி மாடல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பை என்ட்ரி மாடல் பார்த்துட்டு, அடுத்து வந்து எப்படி வந்து நம்ம செல் என்ட்ரி மாடல் வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஓகே. இப்ப இந்த பை என்ட்ரி மாடல்ல இதில நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 சினாரியோ. ஒண்ணு ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவீங்க. லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ இப்ப இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னும்போது, நீங்க இத 1 ஹவரா எடுத்துக்கலாம், 2 ஹவர் இல்லன்னா 4 ஹவர் இந்த மாதிரியான ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து பை என்ட்ரி மாடல் அப்படின்னும்போது, நீங்க 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்துக்கோங்க. மேபி பிரிஃபரபிளா நீங்க கோல்ட்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாலும், தாராளமா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து வொர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 ஹவர்ல இருக்கக்கூடிய ஸ்விங் ஹைய வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்விங் ஹை அப்படின்னா, இப்போ இந்த 1 ஹவர் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குன்னா, இங்கிருந்து மேல போயிருக்கு. மேல போயிட்டு கீழ வந்து மறுபடியும் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது, இந்த இடத்துல இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விங் ஹையா வந்து ஆக்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஸ்விங் ஹை வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் இந்த ஸ்விங் ஹை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்விங் ஹை என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் மறுபடியும் இந்த பாயிண்ட் கிட்ட போகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது தான் இந்த ஸ்விங் ஹை வந்து நமக்கு சொல்லுது. ஓகே. ஏன் மார்க்கெட் அங்க போகுது அப்படின்னா, அந்த இடத்துல நெறைய பேரோட லிமிட் ஆர்டர் வந்து வச்சிருப்பாங்க. இல்ல அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துக்கிட்ட வரும்போது, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேருமே ஹெவியா ரியாக்ட் ஆகுறாங்க. அந்த இடத்துல நெறைய காசு வந்து பொழங்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட்டா? ஸோ ஸ்விங் ஹைய மறுபடியும் வந்து டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட செக்லிஸ்ட்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஸ்விங் ஹைய கண்டுபிடிப்பீங்க. 2வது வந்து லிக்விடிட்டிய மார்க் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க ஸ்விங் ஹை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே, அது ஒரு லைன போட்டு அது லிக்விடிட்டியா மார்க் பண்ணிருங்க. சோ ஃபார் இது எல்லாமே நீங்க 1 ஹவர் சார்ட்ல வந்து பண்ணணும். ஸோ ஸ்விங் ஹை கண்டுபிடிப்பீங்க, லிக்விடிட்டிய மார்க் பண்ணுவீங்க. ஸோ ஏன் லிக்விடிட்டி மார்க் பண்றோம் அப்படின்னா, மார்க்கெட் மறுபடியும் அங்க போய் ரியாக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. 2 செக்லிஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வருவோம். லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து 1 மினிட் எடுத்துக்கலாம், 5 மினிட் எடுத்துக்கலாம், 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இது 3 மட்டும் தான் நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்க 1 ஹவர்ல அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா, லோவர் டைம் ஃப்ரேம 5 மினிட்டா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்ப 2வது கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேம்ல ஓகேவா? சோ ஃபார் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஸ்விங் ஹை கண்டுபிடிச்சிருப்பீங்க, லிக்விடிட்டி வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. இப்ப 3வது செக்லிஸ்ட் நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கணும். இந்த பேட்டர்னுக்கு பேர் வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்டா? பட் ஆனா மறுபடியும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த லோவ லைட்டா கீழ வரையும் எடுத்துட்டு போயிட்டு, மறுபடியும் மேல க்ளோஸ் வச்சு, உங்களுக்கு மறுபடியும் மேல போகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ட்ராப் வந்து நடந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நெறைய பேர் என்ன பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா, ஆல்ரெடி ஓகே மார்க்கெட் இங்க வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லோவா ஆக்ட் ஆயிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் இத உடைச்சு இவ்ளோ தூரம் கீழ வந்திருக்கும்போது, மறுபடியும் மார்க்கெட் கீழ போகும்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இந்த இடத்துல என்ட்ரி போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கான்செப்ட்ட வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஐசிடில அப்படின்னா, ஸ்டாப் ரைட் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஸோ ஸ்டாப் ரைட் அப்படின்றது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் மாதிரியே தான் இருக்கும். ஸோ நெறைய பேர் என்ன கொஸ்டின் வரும்னா, அப்ப இது லிக்விடிட்டி ஸ்வீப்பா அப்படின்னு கேட்பீங்க. இது லிக்விடிட்டி ஸ்வீப் கிடையாது. லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாம ஸ்டாப் ரைட்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஐசிடில. ஸோ இந்த ஸ்டாப் ரைட் கான்செப்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இன் ஆர்டர் டூ மார்க்கெட் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லடாக்குக்கு வந்து புல்லட்ல வந்து நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, அவ்ளோ தூரம் போகணும்னா, அந்த டேங்க் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெட்ரோல வந்து ஃபில் பண்ணுவோம். அப்பதான் நம்மளால வந்து லடாக் வரையும் புல்லட்ல போக முடியும். சேம் கான்செப்ட். இப்ப இந்த லிக்விடிட்டிய லடாக்கா கன்சிடர் பண்ணுங்க. நம்மகிட்ட இருக்க புல்லட் இவருதான். அதாவது மார்க்கெட் தான் நம்மளோட புல்லட்ட கன்சிடர் பண்ணிட்டு, இப்போ நீங்க வந்து லடாக்குக்கு போகணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபியூல் ஃபில் பண்ணணும். அதாவது உங்களோட டேங்க்ல ஃபியூல் போடணும். அப்போ அந்த ஃபியூல் போட்டா தான் உங்களால அவ்வளோ தூரம் போக முடியும். சேம் சினாரியோ இந்த இடத்துல அது வந்து ஒரு ட்ராப் குடுத்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸோட எஸ்எல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிண்டு, அதுக்கப்புறம் அது வந்து லிக்விடிட்டி ஏரியாக்கு போகும். ஸோ இந்த கான்செப்ட் பேரு ஐசிடில ஸ்டாப் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ நம்மளோட 3வது செக்லிஸ்ட் ஸ்டாப் ரைட் வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ எக்ஸாக்ட்டா ஸ்டாப் ரைட் வந்து இப்படிதான் நடந்திருக்கும். மேபி நான் உங்களுக்கு ரியல் டைம் சார்ட்லயும் இது எப்படி வொர்க் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்மளோட 3வது செக்லிஸ்ட் ஸ்டாப் ரைட்.
ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து ஸ்டாப் ரைட் நடந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளோ போகுது பார்த்தீங்களா? மார்க்கெட் போயிட்டு இருக்குல்ல. அதுல வந்து உங்களுக்கு ஒரு எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ ஃபேர் வேல்யூ கேப். நம்ம நெறைய வீடியோஸ்ல இத பத்தி பேசியிருக்கோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு தெரியும் எஃப்விஜி அப்படின்னா என்ன. அட்லீஸ்ட் நீங்க இத புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, எஃப்விஜினா பெருசா ஒண்ணும் கிடையாது. ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன்ல ஒரு இம்பேலன்ஸ் மூவால கிரியேட் ஆகுற கேப்ப தான் வந்து எஃப்விஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், இந்த செகண்ட் கேண்டில், இந்த தேர்ட் கேண்டில்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் உள்ள கேப் தான் வந்து எஃப்விஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ நீங்க வந்து நம்மளோட 4வது செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எஃப்விஜிய மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாப் ரைட் நடந்த பிறகு உங்களுக்கு வந்து எஃப்விஜி வந்து இருந்திருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க எஃப்விஜிய நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸ்டாப் ரைட் நடந்ததுக்கு அப்புறம் உள்ள எஃப்விஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விங் ஐ கண்டுபிடிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி மார்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் ரைட் நடந்திருக்கான்னு செக் பண்ணுவீங்க. 4வது வந்து எஃப்விஜிய மார்க் பண்ணுவீங்க. ரைட்டா? ரொம்பவே சிம்பிள். 4 செக்லிஸ்ட். ஒன்ஸ் வந்து எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் மார்க்கெட் எப்போதுமே இன்டர்னலா இருக்கக்கூடிய ரைட்டா? ஸோ எப்போதுமே மார்க்கெட் இன்டர்னலா இருக்கக்கூடிய கேப்ஸையோ, ஆர்டர்ஸையோ ஃபில் பண்ணாம மேல போகவே போகாது. ஸோ அந்த சினாரியோல இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த எஃப்விஜிய ஃபில் பண்றதுக்கு கீழ வந்தே ஆகணும். ஸோ வரும் பட்சத்துல என்ட்ரி. ஒருவேள மார்க்கெட் இந்த எஃப்விஜிய ஃபில் பண்ண கீழ வரல அப்படின்னா, நமக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஃபில் பண்ண கீழ வரும் பட்சத்துல நமக்கு என்ட்ரி. ஸோ தாராளமா நீங்க எஃப்விஜி கிட்ட ஒரு லிமிட் ஆர்டர் வந்து போட்டு வச்சுருங்க. மேபி நீங்க 50% கிட்ட போட்டு வச்சாலும் சரி, இல்லன்னா எஃப்விஜி வந்து முடியிற இடத்துல இல்லன்னா ஸ்டார்ட் ஆகுற இடத்துல போட்டு வச்சாலும் சரி. பட் அந்த எஃப்விஜிய மார்க் பண்ணி வச்சுட்டு மோஸ்ட்லி 50%ல ஒரு லிமிட் ஆர்டர் வந்து போட்டு வச்சுருங்க. இப்படிதான் மக்களே நீங்க பை ட்ரெண்ட்ல 1:2 பெர்ஃபெக்ட்டா ஸ்னைப்பர் என்ட்ரி மாடல். இந்த என்ட்ரி மாடல் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து வொர்க் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ பை என்ட்ரி இப்படிதான் வந்து நீங்க போடணும். அப்ப செல் என்ட்ரி நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இப்ப நீங்க செல் என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு போயிடலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 ஹவர், 2 ஹவர், 4 ஹவர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ப்ரிஃபரபிளா சொல்றது 1 ஹவர் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆஸ் பர் நம்மளோட செக்லிஸ்ட் படி ஸ்விங் லோ வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து அந்த 1 ஹவர்ல எப்ப வந்து உங்களுக்கு ஹெவியான லோ இருக்கோ, நீங்க அத ஸ்விங் லோவ தாராளமா மார்க் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து ஸ்விங் லோ மார்க் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட் மறுபடியும் அந்த ஸ்விங் லோ கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஹெவியான லிக்விடிட்டி இருக்கு. ஸோ அந்த இடத்துல நிறைய காசு வந்து புழங்குதுப்பா அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2வது செக்லிஸ்ட் ஓகே. அப்ப அத லிக்விடிட்டியா மார்க் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்விங் லோ கண்டுபிடிப்போம். அடுத்து லிக்விடிட்டி வந்து மார்க் பண்ணுவோம். இது ரெண்டுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம். லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா தாராளமா 1 மினிட், 5 மினிட், 15 மினிட்ஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட பெட்டர் ரெக்கமெண்டேஷன் கோ வித் 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பை என்ட்ரி மாடலுக்கு பார்த்த மாதிரி இந்த செல் என்ட்ரி மாடல்லையும் உங்களுக்கு ஸ்டாப் ரைட் நடந்திருக்கணும். ஸோ ஸ்டாப் ரைட் அப்படின்னும் போது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல மார்க்கெட்டை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிருக்காங்க. மறுபடியும் கீழே எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டை மேலே இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ரொம்பவே ஈஸியா மார்க்கெட் இனிமேட்டு மேலே போக போகுதுன்னு நினைச்சிட்டு தாராளமா அவங்களோட பை என்ட்ரிஸை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அவங்களோட எஸ்எல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஹெவியா கீழே மூவ் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லடாக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட டேங்கை ஃபில் பண்ணிட்டு போற மாதிரி மார்க்கெட் ஒரு ஹெவி மூவ் லிக்விடிட்டியை நோக்கி போகும்போது ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஹெவியா மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுறதா ஸ்டாப் ரைட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல ஸ்டாப் ரைட் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் நம்மளோட 3வது செக்லிஸ்ட். ஒன்ஸ் வந்து ஸ்டாப் ரைட் நடந்துட்ட பிறகு எஃப்விஜி. ஸோ கண்டிப்பா வந்து எஃப்விஜி வந்து இருக்கணும். எஃப்விஜி இல்லாம நமக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ எஃப்விஜி இருக்கும் பட்சத்தில் தாராளமா நீங்க எஃப்விஜியை மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் எப்ப வந்து உங்களுக்கு அந்த எஃப்விஜியை ஃபில் பண்ண வருதோ அப்பதான் நமக்கு என்ட்ரி. ஸோ தாராளமா இந்த இடத்துல நீங்க 1:2 RR பெர்ஃபெக்டான ஸ்னைப்பர் என்ட்ரி கிடைக்கும். ஸோ நீங்க இந்த இடத்துல 50% ஆஃப் என்ட்ரி போட்டீங்கன்னா கூட தாராளமா உங்களுக்கு லிக்விடிட்டி வரையும் நீங்க உங்களோட டிபிஎம் வந்து செட் பண்ணலாம். 1:2 இல்லைன்னா நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா 1:2.5 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வாங்க மக்களே, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு
பார்த்துடலாம். ஸோ நான் எடுத்திருக்கக்கூடிய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா XAU USD. ஸோ நிறைய பேர் கோல்டு ப்ரிஃபரபிளாக ட்ரேட் பண்ணுறீங்க. நிறைய பேர் எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையுமே கோல்டுக்காக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ தாராளமாக இந்த கேமரான் மாடல் நீங்கள் கோல்ட்லையும் யூஸ் பண்ணலாம் மக்களே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னும் போது நான் 1 hour வந்து எடுத்திருக்கேன். லோவர் டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து 5 minutes வந்து ப்ரிஃபர் பண்ண போகிறேன். ஸோ 1 hour 5 minutes இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து என்ட்ரி மாடல் வந்து அனலைஸ் பண்ணி என்ட்ரி போட போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து ஹெவியாக ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 4642 வரையும் ரீச் ஆயிருக்கு ரைட்டா. ஸோ மார்க்கெட் இப்போ வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஃபேஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கு ஓவராலில் நீங்கள் பார்க்கும்போது ரைட்டா. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த என்ட்ரி மாடல், இந்த கேமரோன் என்ட்ரி மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, நான் இப்போ வந்து 1 hourல இருக்கேன். ஸோ 1 hourல இங்கே நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக உங்களுக்கு இதான் வந்து ஸ்விங் ஐயா வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைனை போட்டுடுங்க ரைட்டா. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we can mark this as a swing I அப்படின்னு வந்து நம்ம இதை மார்க் பண்ணலாம். ஸ்விங் ஐ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இப்போ இவன் தான் வந்து நமக்கு அந்த ஸ்விங் ஐ எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த இந்த கேண்டில் தான் வந்து நமக்கு ஸ்விங் ஐயாக இருந்திருக்கு. ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்விங் ஐ மார்க் பண்ணியாச்சு அப்படின்னா தாராளமாக அங்கே ஒரு லைனை போட்டுட்டு we can mark that as a liquidity. ஸோ இதுதான் வந்து நமக்கு liquidity. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரையும் போகும்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் liquidity அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் liquidityன்னு மார்க் பண்ணிடுறேன். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு 2 செக்லிஸ்ட் ஸ்விங் ஐயை கண்டுபிடிக்கணும். ஸ்விங் ஐயை கண்டுபிடிச்சிட்டு ஒரு லைன் போட்டு அதை வந்து லிக்விடிட்டி ஜோன் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட் ரைட்டா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ 1 hourல ரொம்பவே சிம்பிள். நெக்ஸ்ட் நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேம் போகலாம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 5 minutes நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ 5 minutesல மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டாப் ரைட் நடந்திருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும் ரைட்டா. ஸோ நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்துட்டோம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு ஸ்டாப் ரைட் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸாக்டாக வந்து ஸ்டாப் ரைட் நடந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். பிகாஸ் இதுதான் வந்து ப்ரீவியஸாக இருந்த லோ கரெக்டாக. பட் ஆனால் இந்த இடத்துல இப்போ பாருங்க, ஸோ நான் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஒரு லைன் போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் ரைட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஆக்சுவலி நல்லா கீழே வரும் போகுதுன்னு சொல்லிட்டு இதுவரையும் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இதை உடச்சிட்டான் ரைட்டா. ப்ரீவியஸாக இருந்ததை தாராளமாக இதையும் உடச்சிட்டான். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹெவியான ஸ்டாப் ரைட் நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல we can mark this as a ஸ்டாப் ரைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாப் ரைடும் நடந்திருக்கு. ஓகே, ஒன்ஸ் வந்து ஸ்டாப் ரைட் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா எஃப்விஜி. ஸோ எஃப்விஜி வந்து மார்க் பண்ணுறது எக்ஸாக்டாக மார்க்கெட் இதுல இருந்து மேலே போயிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு எஃப்விஜி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். எங்க பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான எஃப்விஜி ரைட்டா. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அடுத்த செக்லிஸ்ட் வந்து எஃப்விஜியும் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல we can mark this as எஃப்விஜி. ஓகே, ஒன்ஸ் வந்து எஃப்இஜியும் வந்துருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போதுமே 50% ஆஃப் எஃப்இஜி வரும் பட்சத்தில் என்ட்ரி வந்து நீங்கள் போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது எக்ஸாக்டாக 50%. ஸோ எக்ஸாக்டாக 50% நீங்கள் லிமிட் ஆர்டர் கூட போட்டு வச்சுங்க. இல்லை அப்படின்னா எஃப்இஜி ஸ்டார்ட் ஆகும் பட்சத்தில் கூட நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட லைக் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா என்ட்ரி மாடல்ஸை பொறுத்து இருக்கு. பட் எப்போதுமே 50% ஆஃப் எஃப்இஜி ஒரு பெஸ்ட்னே நான் சொல்வேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி மாடல் ட்ரிகர் ஆகும் பட்சத்தில் யூ கேன் ஹேவ் யுவர் டிபி அப் டு உங்களோட லிக்விடிட்டி ஜோன் வரையும் வைக்கலாம். அண்ட் உங்களோட எஸ்எல்ஐ வந்து ப்ரீவியஸாக இருந்திருக்கக்கூடிய லோ வரையும் நீங்கள் தாராளமாக பிளேஸ் பண்ணலாம் ரைட்டா. ஸோ சாரி, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் ரைட்டா. ஸோ இப்படி தான் மக்களே நீங்கள் தாராளமாக வந்து லிக்விடிட்டி இங்கே வரையும் நீங்கள் பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த என்ட்ரி மாடல் பர்ஃபெக்டாக ஸ்னைப்பர் என்ட்ரி கோல்டில் இந்த கேமரான் மாடல் வந்து கொடுத்துட்ருக்கு. நான் ஆல்ரெடி இந்த மாடலை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அப் டு 10 என்ட்ரியில் ஒரு 7 என்ட்ரிலேருந்து 6 என்ட்ரி நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். தாராளமாக நீங்களும் இதை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஐசிடியோட கேமரான் மாடல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் காமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஷேர் பண்ணலாம். கோல்டில் ஸ்கேல்பிங் என்ட்ரி லைவ்ல டெய்லியுமே நம்ம என்ட்ரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ தாராளமாக நீங்கள் நம்மளோட டிஸ்கார்ட் கம்யூனிட்டி லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் லைவையும் டெய்லியும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து டெய்லியும் we are giving in live. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.